கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதோடு கூட இந்த நாளிலும் கடந்து வந்த நாட்களிலும் தேவன் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து இந்த நாளிலும் அவருடைய கிருபையினால் நாம் சபையாய் கூடி வரும்படி நமக்கு அருள் செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்தரிப்போம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகை குறித்து நாம் பார்க்க போகிற ஒரு பாடமாக இருக்குது. இது முதலாவது நாங்கள் யோசிக்கலை, நாங்கள் அந்த காலை செக்ஷன்லேயே எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் முதல் பார்ட் எடுத்துட்டோம். அடுத்த வாரம் நம்ம ரெண்டாவது பார்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பார்க்கும்போது சகோதரர்களை நம்ம பேசும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அதனால் முதலாவது கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை குறித்து நாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம்னா நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்க்கறதுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறத யோசித்தது மூலமாக மறுபடியும் இந்த பாடத்தை குறித்து நாம் சற்று தியானிக்கலாம். போன வாரம் நாம் எடுத்த அந்த பாடங்கள் ஞாபகம் இருக்குதுங்களா? நீதியை சரிக்கட்டும் நாள். அப்போ நாம் எந்த ஒரு காலப்பகுதியில் நாம் இருக்கிறோங்கிறத அது நமக்கு தெளிவாக காண்பித்தது இல்லைங்களா? அடுத்து பார்க்கும்போது இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் எல்லா கண்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கண் எதுன்னு பார்க்கும்போது கிறிஸ்துவோடைய இரண்டாம் வருகை. இது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது தான். ஏன்னா வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரண்டாம் வருகை குறித்து அவர் பேசியிருக்கிறார். முதலாம் வருகையில் வந்திருக்கும் போதே அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்து அவர் மரித்து உயிர்த்தெழுறதுக்கு முன்னதாகவே நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வசனத்தை தான் நாம் இப்பொழுது யோவான் புத்தகத்தில் வாசித்தேன். என் பிதா வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன், ஆயத்தப்படுத்திட்டு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன்னு சொல்லி எங்க சொல்கிறார். அப்போ இந்த ஒரு வார்த்தையை பார்க்கும்போது நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு 40 நாட்கள் அவர்களுக்கு காட்சி கொடுத்து முடித்ததுக்கு பிற்பாடு அவர் அந்த ஒலிவ மலையில் போய் இருக்கும்போது 500 பேர் அங்கே இருக்கும்போது எல்லோரும் காணும்படியாக எடுத்துக்கொள்ளப்படும் போது அவங்களுக்கு ஒரு பிரிவாக இருந்துச்சு. நம்மளோட இவ்வளோ நாள் இருந்து யாரை இப்போ போகிறாரு என்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கும்போது அங்கே பார்க்கும்போது அங்கே 2 தேவ தூதர்கள் அங்கே வர்றாங்க இல்லைங்களா? இப்போது தேவனுடைய சிருஷ்டிப்பில் இருக்கக்கூடிய 2 பகுதி, ஒன்று ஆவிக்குரிய சரீரத்தில் தேவன் உண்டாக்கி இருக்கிற தேவ தூதர்கள், இரண்டாவது பார்க்கும்போது மனுஷர்கள். அவங்க மாம்ச சரீரத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ தேவன் அவருடைய யோசனைகளை அவருடைய விருப்பத்தை அவர் தெரியப்படுத்தணும்னு சொன்னால் இந்த மனுஷனிடத்துல நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டியது இருந்துச்சு. அது ஆதி மனுஷனாகிய ஆதாமோட தேவன் தொடர்பு கொண்டு பேசிகிட்டு இருந்தார். கொஞ்ச காலத்தில் பார்க்கும்போது நீதிமானாக இருந்த அந்த ஒரு மனுஷன் பார்க்கும்போது அவனுடைய பெயர் மாற்றப்பட்டது, பாவி என்ற ஒரு பட்டம் அவருக்கு கிடைச்சிருச்சு. அப்போ தேவனுக்கு அவருக்கு பிரிவினை வந்ததுனால தேவன் மறுபடியும் அவருடைய திட்டத்தை தெரியப்படுத்துறதுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்கும்போது தேவ தூதர்களை அனுப்பி அவங்க இந்த மாதிரி தேவனுடைய திட்டங்களை மனுஷர்களிடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறது நம்ம பழைய ஏற்பாட்டிலிருந்து நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஆபிரகாம் வீட்டுக்கு சொல்றாரு, இந்த பூமியை இதை அழிக்கிறதுக்கு முன்னால அங்கே சொல்றாரு, என்னுடைய தாசனாகி உனக்கு நான் தெரியப்படுத்துவேன்னு சொல்லி அங்கே சொல்றாரு. அப்போ தேவனுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் இப்படி சொல்லியிருக்கிறது போல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிற்பாடு அவங்களுடைய மனநிலைமை பார்த்து அங்கே 2 தேவதூதர்கள் அங்கே சொல்றாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்திருக்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இப்போ ரெண்டு சாட்சி பார்த்தோம். ஒன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே சொல்லியிருக்காரு, நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கே பார்க்கும்போது தேவனுடைய தூதர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு மனுஷர்கள் சொல்லலை இல்லையா? அப்போ அவருடைய இரண்டாம் வருகை இருக்குதுங்கிறத நமக்கு ரொம்ப அதிகமாக நமக்கு உறுதியாக எழுதப்பட்டிருக்குதுங்க நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துடைய வருகை அது குறித்து நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி வருவார், அவருடைய வருகை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் வித்தியாசங்கள் மாறப்பட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். வருவார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்துவம் இல்லைங்களா? அப்போ எப்படி வருவார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். வருவார், எப்படி வருவார்?
அப்படின்னு பார்க்கலாம் இல்லைங்களா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருவார், மேகங்களோட கூட வருவார், கண்கள் யாவும் அவரை பார்க்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டு இருக்கு. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து இப்படி வானத்தில் நிற்கிறாருன்னு சொன்னா, அவரை பார்க்கறதுக்கு அவர் இந்த பூமியில் இருக்கும்போது 33 வருஷம் வாழ்ந்தாரு. ஒரு 6 அடி உயரம் இருந்திருக்கலாம் இல்லைங்களா. அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அதே சரீரத்தில் உயிர்த்தெழுந்திருந்தாருன்னு சொன்னா, அவர் இந்த வானத்தில் தோன்றுவார்னு சொன்னா, அவர் எவ்வளோ பெரிய சரீரம் எடுக்கணுங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சயின்ஸ் தெரிஞ்ச உங்களுக்கு இது புரிந்து கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். சூரிய குடும்பத்திலேயே பூமி ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த பூமியிலேயே சிறிய அந்த மனுஷனுடைய அந்த கண்ணுக்கு அவர் புலப்படும்படி தோன்றணும்னு சொன்னா, அவர் எவ்வளோ பெரிய சரீரம் எடுக்கணுங்க. சூரியனை போல மிகப்பெரிய ஒரு பிளானட் மாதிரி நிற்கணும். அவர் நின்னா தான் எல்லாரும் அவரை பார்க்க முடியும் இல்லைங்களா. அந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது அவர் மாம்ச சரீரத்தில் வருவார் என்ற எதிர்பார்ப்பு இன்னைக்கு எல்லாருடைய கிறிஸ்தவ மக்களுக்கு மத்தியில் இருக்குது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அவருடைய சரீரத்தில் என்ன பண்ணுவாங்களாம், காயம் இருக்கும். அந்த காயத்தில் தொட்டு தொட்டு பார்ப்பேன்னு ஒரு பாட்டு கூட படிச்சிருக்காங்க ரொம்ப இல்லைங்களா. என்ன பாட்டுங்க அது? ஒவ்வொரு காயத்துக்கும் நான் முத்தமிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்புன்னு சொல்ல முடியாது, நல்ல ஒரு காரியம்தான், அவங்களுடைய எதிர்பார்ப்பு நல்லது தான். ஆனால் அவருடைய அந்த ஈடு பலியினால தான் நமக்கு ரட்சிப்பு கிடைச்சின்ற அந்த அன்புல அவங்க பாடியிருக்காங்க. ஆனால் வேதத்தின்படி அப்படி நம்ம பார்க்க முடியுமா, அவருடைய சரீரத்தை தொட்டு பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம வேதத்திலேருந்து பார்க்கலாம் பாருங்க. முதலாவது அவர் மாம்ச சரீரத்தில் வருவாரா அப்படிங்கிறத நம்ம ஒரு வசனம் படிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம். இது ஏற்கனவே எடுத்தாச்சா, நான் மறுபடியும் கொஞ்சம் ஸ்பீடாக வரேன், நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இப்போ அவருடைய சரீரம் என்னவா, அவருடைய மாம்சத்தை உலகத்தின் ஜீவனுக்காக கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ ஆதாமுக்கு ஈடு பலியாக கொடுக்கப்படணும். ஆதாம் ஒரு பூர்ண லெவல்ல இருந்துட்டு பரிபூர்ண மனுஷனா இருந்து தவறு செய்து விழுந்துட்டார். இப்போ அந்த ஆதாமை மீட்கணும்னு சொன்னா அதே பூரண லெவல்ல இருந்து இந்த ஆதாமை மீட்க இந்த ஆதாமுடைய சரீரம் கொடுக்கப்படணும். அப்படி கொடுக்கப்பட்டா தான் அந்த ஆதாமுக்கு மறுபடியும் உயிர்த்தெழுதல்னு ஒன்று கொடுக்க முடியும் இல்லைங்களா. அதுதானே தேவனுடைய நீதியா இருக்கு. உலகத்தின் ஜீவனுக்காக அவர் மாம்சத்தை கொடுக்கிறார். மறுபடியும் அந்த மாம்சத்தை அவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னா அது எப்படி ஈடுபலி ஆக முடியும்? கொடுத்ததை மறுபடியும் எடுத்துக்கிட்டா அது ஈடுபலிக்கு ஈடாகாது இல்லைங்களா. ஆகவே அந்த சரீரம் என்ன பண்ணிடுச்சு, ஆதாமுக்காக கொடுக்கப்பட்டுடுச்சு. அதை கொண்டு போய் கல்லறையில வச்சாங்க. 3ஆம் நாள் பார்க்கும்போது அது இல்லை. அப்போஸ்தலன் பேதுரு ஓடி போய் அதை பார்க்குறாரு, துணி தான் இருக்குது. துணி எடுத்து பார்க்குறாரு, இல்லை அந்த சரீரம். அப்போ அவர் என்ன நினைச்சாரு, அவர் உயிர்த்தெழுவன்னு சொன்னான்னு சொல்லி விசுவாசித்தார். அவர் அங்கே சரீரத்தை எங்கன்னு என்ன பண்ணலை, தேடலை. பிற்பாடு கொஞ்ச நாளில் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது இந்த நம்முடைய அவருக்கு அருமையாக இருந்த ஒரு சகோதரி அவருடைய உயிர்த்தெழுதுக்கு பிற்பாடு அவர் சரீரத்தை காணணும்னு போய் தேடிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ தேடும்போது இயேசு கிறிஸ்து அவங்க பக்கத்துல வந்து நிற்கிறார். அவங்க கேட்குறாங்க, ஐயா தோட்டக்காரராக நினச்சிட்டு நீங்கள் அவருடைய சரீரத்தை பார்த்துருந்தா எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வசனத்தை கூட படிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். எப்படி அறியல? 3 வருஷம் அவரோட ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. அவர் நிற்கிறாரு, அவர் பார்த்துட்டு அவர் அறியலன்னு எழுதப்பட்டிருக்கு. எப்படி? அவர் அந்த சரீரத்தில் இல்லை. அந்த 33 வருஷம் இருந்த அந்த சரீரத்தோட அந்த முக தோரணே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க? அடுத்த வசனம் படிங்க. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றார். பாருங்க, அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அவங்க தோட்டக்காரர் மாதிரி இருக்கிறாரு. தோட்டக்காரர் மாதிரி எங்க நின்னோட தோட்டக்காரர் நினைச்சிட்டு அதை எடுத்தா என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. ஏன் அவங்களால கண்டுபிடிக்க முடியல? அப்ப என்ன கிடையாது, அந்த சரீரம் கிடையாது. ஆனா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவர் தான். எப்படி கண்டுபிடிச்சாங்க? என்ன சொல்றாரு? மரியாதைன்னு ஒரே குரல். அந்த வார்த்தையோட துணி, அதை நம்ம வீட்டுகளில் சொல்லுவோம். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான துணி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. வீட்டுக்கு போயாச்சுன்னா ஒய்ஃபு கிட்ட எப்படி பேசுவோம், கொஞ்சம் உரிமையாக பேசுவோம். இதே வார்த்தையை போயிட்டு ஆஃபீஸ் பாஸ்கிட்ட பேச முடியுமா? இல்லையா? ஒவ்வொரு இடத்துல அந்த துணி மாற்றும் இல்லையா. அப்போ அவங்க கிட்ட ஏசு கிறிஸ்து அந்த அம்மா கிட்ட எந்த மாதிரி ஒரு துணியை யூஸ் பண்ணியிருக்காரோ அதே துணியில மரியாதைன்னு சொன்ன உடனே டக்குன்னு திரும்பி ரபடின்னு சொல்றாங்க, போதகரேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லைங்களா. அப்போ அந்த வார்த்தையை வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அந்த கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த சரீரத்தில் அவர் அங்கே வரல.
அடுத்தது எல்லா சீசர்களும் இருந்துட்டு இருக்கும்போது, அவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கும்போது அவங்க நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம்னு சொல்றாரு. அந்த இடத்துல கதவு பூட்டி இருக்கு, கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிருக்க இடத்துல எப்படி வந்து நின்னாரு? இந்த ஒரு மாம்ச சரீரம் அதுக்குள்ள வர முடியுமா? தடுத்துரும் இல்லைங்களா? அப்ப அவர் என்ன பண்ணியிருக்காரு? உள்ள வந்து ஒரு சரீரத்தை என்ன பண்ணியிருக்காரு? எடுத்திருக்காரு. அது நம்ம கேட்கலாம், அவர் எப்படி எடுக்கலாம்? அந்த மாதிரி எடுக்க முடியுமா? முதல் உலகத்துல என்ன தூதர்கள் என்ன பண்ணாங்க? ஒரு சரீரத்தை சட்டை கழட்டுற மாதிரி கழட்டி போட்டு போயிடுவாங்க, மறுபடியும் அதே போட்டுட்டு வந்து நிற்பாங்க இல்லைங்களா? முதல் உலகத்துல வாழ்ந்த தேவ தூதர்களை தேவன் கட்டி வச்சுட்டாரு பாவம் செஞ்சதுனால. இப்போ அவங்க சரீரத்தை எடுக்க முடியாது இல்லைங்களா? ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து எடுக்கலாமா? ஆபிரகாம் வீட்டுக்கு வந்திருக்காரு முதல் 2வது உலகத்துல வந்து சாப்பிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா? அவர் கர்த்தர்னு எழுதப்பட்டிருக்கு. பிற்பாடு பார்க்கும்போது மனோவா வீட்டுக்கு வர்றாரு, அங்கேயும் வந்து என்ன பண்றாரு அவருங்க இல்லையா? புசிக்கிறார். பிற்பாடு பார்க்கும்போது நிறைய இடத்துல அங்க ஒரு மாம்ச சரீரம் எடுத்து வந்திருக்கிறார். அதே பவரை ஏன் அவருக்கு எடுக்கல? தேவதூதருக்கெல்லாம் எடுத்துட்டார், அந்த பவர் கொடுக்கல, இவருக்கு மட்டும் ஏன் கொடுத்து வச்சிருக்கிறார்? தப்பு செய்யல, அதுதான் கரெக்ட். அவர் பாவம் செய்யல, அவர் அந்த மனுஷ ரூபமா வந்து கூட அவர் என்ன பண்ணல, தேவ சித்தத்துக்கு விரோதமா எதுவுமே அவர் செய்யாதனால அந்த பவர் அப்படியே இருக்கு. அப்ப அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த சரீரத்துல அங்க வந்து நிற்கிறார். இப்ப அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார்ன்றது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாமிசத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியில அவர் எப்படி கொலை கொண்டப்பட்டாரு? அந்த சிலுவையில மாம்சத்துல கொலை செய்யப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்ப்பிக்கப்பட்டார். எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார்? ஆவியின் சரீரத்துல உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ அவருக்கு அந்த ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆதியிலே இருந்த அதே பவர் எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சரீரமா எடுத்துட்டு வந்து அங்க வந்து பேசி இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது அவர் அந்த சரீரத்தை ஒரு இடத்துல எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அது சொல்லலாம் இல்லைங்களா? எந்த சரீரத்தை எடுத்து வந்திருக்காருங்க? தோமா கையை விட்டு பார்த்தார்ல விழாவுல, அது எந்த சரீரம்? அது கூட ஒரு சட்டை மாதிரி போட்டுட்டு வந்ததுதான் இல்லைங்களா? அவர் அந்த சரீரத்தை எடுக்க இது இல்லை. அந்த மாதிரி ஒரு சரீரத்தை ட்ரெஸ்ல வந்து காமிக்கிற, போட்டு பாருப்பா, கையை விட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு விசுவாசம் உண்டாகிறதுக்காக அங்க அவர் செய்யறார். இப்போ அந்த ஒரு சரீரம் எங்க அப்போ கேட்கலாம் இல்லையா? அடுத்தது பைபிள் எங்கேயா கொடுக்கப்பட்டிருக்க அந்த சரீரம் எங்கன்னா வச்சிருக்குன்ட்டு சொல்லப்படலை. சொல்லப்படாத ஒண்ணை நாம இப்படிதான் இருக்குன்னு கெஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவன் எங்கேயோ வச்சிருக்கலாம், அது அழிச்சிருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லைங்களா? அது மறைவானது தேவனுக்குரியதா இருக்கட்டும் இல்லைங்களா? அது அடுத்தது பார்க்கும்போது அவர் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படிங்கிறத ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அடுத்தது பார்க்கும்போது மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காதுன்றது நம்ம 1 கொரிந்தியர் 15:50 வாசிக்கிறோம். மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய சரீரம் அங்க போகல, அவர் மறுபடியும் மாம்ச சரீரத்தோட வர மாட்டார் அப்படிங்கிறத தெளிவா இருக்கு. ஏன்னா அவர் ஆவியின் சரீரத்துல உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ கிறிஸ்துவ மண்டலம் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, நாம எப்படி எதிர்பார்க்கணும்? அவர் மாம்ச சரீரத்துல வருவார், கண்ணெல்லாம் அவரை பார்க்கணும். அப்புறம் நம்ம கேட்கலாம், என்ன பண்ணுறது நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இன்னொரு வசனம் இருக்க, கண்கள் யாவும் அவரை காணும்னு ஒரு வசனம் சொல்லுதே, அது நெக்ஸ்ட் வந்துடலாம். எப்படி வருவார்ன்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது எல்லாரும் அவரை பார்க்க முடியுமா, அப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லைங்களா? அதுக்கு நம்ம வேத வசனம் என்ன ஒரு பதில் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது யோவான் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். அப்போ பாருங்க, இன்னும் கொஞ்ச காலத்துல உலகம் என்ன பார்க்காது, நீங்கள் என்ன பார்ப்பீர்கள். அப்போ நீங்க என்ன பார்ப்பீங்கன்னு எப்படி பார்ப்பீங்க சொல்றாரு? நான் பிழைத்திருக்கிறான் பிதா கிட்ட போய், நீங்களும் பிழைச்சிருக்கிறபடினால நான் அங்க என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்றாரு. உலகம் என்ன இனி பார்க்காது, நான் பிழைச்சிருக்கிறபடியே நீங்களும் பிழைச்சிருப்பீங்க, நாம அவர் என்ன நீங்க பார்க்கலாம். அப்ப எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கும் வசனம் படிக்கலாம். 1 யோவான் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் படிக்கலாம். 2வது வசனத்தை மட்டும் படிச்சிருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்போ
அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். இது எப்படி அவரை தரிசிக்கலாம்? அவர் எந்த விதமா இருக்கிறாரு? ஆவின் சரீரத்துல இருக்காரு ஒண்ணு. அடுத்தது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிப்பது இல்லை அப்படின்னு இருக்கு. அப்ப அவரை தரிசிக்கணும் என்ன தேவை இருக்கு? பரிசுத்தம் அடைஞ்சாதான் அவரை போய் தரிசிக்க முடியும். அப்ப உலகம் அவரை பார்க்க முடியுமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லை, யெகோவா தேவனை பார்ப்பதில்லை. இவர் எப்படி இருக்காரு? இப்போ பரிசுத்தம் அடைஞ்சு யெகோவா தேவனுடைய மகிமை இவரும் பெற்றுக்கொண்டிருக்காரு. தண்ணில் தானே ஜீவனுடைய இருக்க மகிமையை பெற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப உலகம் எப்படி அவரை பார்க்க முடியும்? பரிசுத்தம் இல்லாம அவரை தரிசிக்க முடியும். அவர் இருக்கிற வண்ணமாக ஆவியின் சரீரத்துல போய் அவரை தரிசிக்க போறோன்றதுதான் வேதம் நமக்கு இங்க சொல்லி இருக்கு இல்லைங்களா? அப்போ அப்போஸ்தலன் பவுல் பார்த்தாரு அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அப்போஸ்தலன் பவுல் பார்த்தாரு இல்லைங்களா? அது வசனம் கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 13-14 வசனம். மத்தியான வேளையில் ராஜாவே, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட தியானம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க. ஒரு ஒளி பார்க்கிறார் அந்த இடத்துல. அடுத்தது அங்க அவருக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா அடுத்த வசனம் படிக்கலாம். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு சத்தத்தை கேட்டேன்னு சொல்றாரு. ஆனா இவர் அவர் தரிசித்திருக்கிறதாக வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர் எப்படி தரிசித்தாருன்னு தெரியல. ஆனா பார்க்கும்போது இங்க சொல்றாரு, ஒரு ஒளியை பார்த்தேன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது ஒரு சத்தத்தை கேட்டேன்னு சொல்றாரு. இப்போ இவரை போய் யாரும் என்ன பண்ண நேரடியா பார்க்க முடியாது. என்ன பிரதர் அப்படி சொல்றீங்க? எங்க பாஸ்டர்ஸ் எல்லாம் அடிக்கடி போய் பார்த்துட்டு வராங்களே, இயேசு கிறிஸ்துவ பார்த்துட்டு வராங்க, பிதாவாகி தேவனை பார்த்துட்டு வராங்களே, இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லைங்களா? டிவியில பிரபலமா பேசுறாங்களே, நான் போய் இயேசு கிறிஸ்துவ பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்களே, பேசிடுறாங்க இல்லையா? அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க டிராவல் ஏஜென்சி வச்சுட்டு இருக்க மாதிரி இல்லைங்களா? பிதாவாகிய தேவனை போய் பார்த்தாங்களாம். கண்டிராதவர் காணக்கூடாதவரை போய் இவங்க கண்டாங்களாம். சத்திய வசனத்தை நம்ம பார்க்கும்போது தான் எது உண்மை பொய்ன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அங்க தேவனை ஒருவரும் கண்டதில்லை, காணக்கூடாதவர், அவர் யாரும் பார்க்கல, பார்க்கவும் முடியாது. இயேசு கிறிஸ்து மகிமை அடைஞ்சிருக்காரு. அப்போஸ்தலன் பவுலே என்ன பார்த்திருக்காரு? ஒரு ஒளியை பார்த்திருக்கதாக சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து பார்க்கும்போது அவர் எப்படி மகிமை அடைஞ்சிருக்கிறார்ன்றது நம்ம யோவான் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம படிச்சுட்டு படிங்க. பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கிறது போல குமாரன் தம்மில் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பிதாவுடைய மகிமை அவர் அடைஞ்சிருக்கதாக நமக்கு இங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க என்ன எல்லாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்களே, இன்னொரு வசனம் சொல்லுதே, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கலாம். படிங்க. அது மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். இங்க 4 பாயிண்ட் சொல்றாரு. ஒண்ணு பார்க்கும்போது மேகங்களோட வர்றாரு, ஒரு பாயிண்ட். அடுத்தது கண்கள் யாவும் அவரை காணும் இல்லையா? கண்கள் யாவும் அவரை காணும்னு அப்படிதான் இங்க சொல்லியிருக்கேன். அங்க சொல்றாரு இனி உலகம் என்னை பார்க்காதுன்னு, இங்க கண்கள் யாவும் அவரை பார்க்கும்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். முதல்ல இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் என்ன புத்தகங்க? தீர்க்க தரிசன புத்தகம். தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு என்ன இது கிடையாது, சுய தோற்று பொருள் கிடையாது. 2வது பைபிளுடைய லாங்குவேஜ்ல கண்ணுன்னா என்ன? அறிவு இல்லைங்களா? அப்ப இந்த கண்ணால் கண்ணை பத்தி அங்க சொல்லல, அறிவு கண்களை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. கண்கள் யாவும் அவரை பார்க்குன்னு சொன்னா, இங்க பிளானட் மாதிரி அவ்வளோ பெருசா நிப்பாரு, இந்த கண்ணு பார்க்குன்னு சொல்லல. அங்க அறிவு கண்ணை பத்தி தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அறிவுல தான் அவர் பார்க்க முடியும். சத்தியத்தின் அறிவு கொடுக்கப்படும். பிதா யாரு, குமாரன் யாருன்ற அறிவு கொடுக்கப்படும் போது அவர் நிக்கிறார், அவர் ராஜாவா இருக்கிறார்ன்ற அறிவு அங்க கொடுக்கப்படும். என்னப்பா இவ்வளவு நாள் நாங்க என்ன தப்பு செஞ்சாலும் யாருமே கண்டுக்கிடல, ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் வெளியரங்கம் ஆகுதே அப்படின்னு பார்த்தா ராஜாங்க இயேசு கிறிஸ்து ராஜாவா இருக்கிறார்ன்ற அந்த அறிவு கொடுக்கப்படும். நீதியின் ராஜா அரசாள்றார்ன்ற அறிவு கொடுக்கப்படும். இங்க துன்மார்க்கன் அரசாண்டுகிட்டு இருக்கான், அதனால துன்மார்க்கன் செழித்து இருக்காங்க. அங்க நீதிபரர் அரசாடுறதுனால நீதிமான் செழிப்பான் அந்த இடத்துல, அப்படிங்கிற அறிவு அங்க கொடுக்கப்படும். அந்த அறிவு கண்ணில் அவரை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார். குத்துனது யாரு? இஸ்ரேல் மக்கள் இல்லைங்களா? அவரை ஏற்றுக்கொள்ளாம என்ன பண்ணிட்டாங்க, தள்ளிட்டாங்க. அவரும் அவரை காண்பார்கள்னா எப்படி காண்பாங்க? அவங்களும் இயேசு கிறிஸ்துவ நோக்கி கூப்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாரு? அவங்க வெளிப்படுவார். என்ன வேதம் சொல்லுது, நம்ம ரோமர் 11ஆம் அதிகாரத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, புரஜாதி காலம் நிறைவேறும் வரையும்
இஸ்ரவேலுடைய பங்கு கடினமா இருக்கும் இல்லையா. அவர் வந்து அவபக்தி யாக்கோப்பட்டு விலகும் போது அவர் தான் தெரிஞ்சு கொள்வாங்க. அந்த அறிவு அங்க கொடுக்கப்பட்டுடும் இல்லைங்களா அவங்களுக்கு. அடுத்தது பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். எதை பார்த்து புலம்புவாங்க? நீதியின் ராஜா அரசாளும் போது அநீதியை விரும்புகிற மனுஷன் புலம்பாம என்ன செய்வாங்க? அநீதி செய்யணும்னு ரொம்ப பிரயாசப்படுறாங்க, அங்க செய்ய முடியல. அநீதி செஞ்சா உடனே மாட்டிக்கிறோம். அவங்களுக்கு எப்படிதான் இருக்கும்? ஒரே புலம்பல் தான். சில பேர் பாருங்க எந்த நேரம் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது நடந்திருக்காது, புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே புலம்பலா இருக்குன்னு சொல்றோம். அந்த மாதிரி அவங்களுக்கு அங்க ஒரு புலம்பலா இருக்கும். கோத்திரத்தார் எல்லாரும் எண்ணி புலம்பக்கூடிய ஒரு காலம்தான் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்க்கும்போது எல்லாரும் அவரை பார்க்க முடியுமான்றதுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எல்லாரும் பார்க்க முடியுமா? வேதத்தின்படி பார்க்கும்போது யாரும் அவர் என்ன பண்ண முடியாது. அவர் இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்போம் தான் வேதம் சொல்லுது நமக்குங்க இல்லைங்களா. அடுத்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீசரிடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த யூத யுகத்தை பத்தி நிறைய பேசிட்டு வர்றார். அந்த யூத யுகத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுது. எருசலேமே கோழி தன் குஞ்சுகிற காக்கிற வண்ணமாக எத்தனையோ தான் நான் அவங்க காக்க விரும்பினேன், உனக்கு மனசு இல்லாமல் போயிடுச்சு, உன் எதிரி உன்னை சுற்றிலும் மதில் போடுவான் அப்படின்னு சொல்றாரு. பிற்பாடு சொல்றாரு இந்த ஆலயம் இடிக்கப்படுன்னு சொல்றாரு. இதெல்லாம் அவங்க கேட்டு அவங்களுக்கு பயங்கர கேள்விக்குறியோட வந்து அந்த ஒலிவு மலையில உட்கார்ந்து இருக்கும்போது அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் எப்போ நடக்கும், நம்முடைய வருகைக்கும் உலகத்து முடிவுக்கும் என்ன ஒரு அடையாளம்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அடையாளம் கேட்குறாங்க இல்லைங்களா. அடையாளம் தானே கேட்பாங்க அவங்க. இஸ்ரேல் மக்கள் என்ன கேட்பாங்க? அடையாளம் தான் கேட்பாங்க இல்லையா. அவங்க அடையாளத்தை கேட்டா இவரு என்னதான் கொடுக்கணும்? அடையாளத்தை தானே பேசியிருக்கிறாங்க. அப்ப அவர் சொன்னது எல்லாமே என்னதான்? அடையாளம் தான் இல்லைங்களா. அநேக அடையாளங்கள் இருக்குது, அது நம்ம எல்லாத்தையும் இப்ப பார்க்க முடியாது இல்லைங்களா. ஒரு சில அடையாளங்களை நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். அது பார்க்கும்போது ஒரு அடையாளம் எப்படி கொடுத்துருக்கிறாருன்னா அந்த மத்தேயு 24 அதிகாரம் ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. 43 இருந்து படிங்க. 42 43 படிங்க. இரண்டு ஸ்திரீகள் இல்ல 24 சிஸ்டர் 42 40. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தார், அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறியுங்கள். அப்ப இங்க இடத்துல ஒரு வசனம் சொல்றாரு, 2-3 இடத்துல தொடர்ச்சியா சொல்றாரு திருடனை போல வருவேன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தல சொல்றாரு. அப்ப ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு. அவர் எப்படி வரப்போறாரா? திருடனை போல வருவாரு. சரி, நம்ம இப்ப சொன்னா திருடன் வந்தா என்ன செய்வாங்க? வீட்டுக்கு வெளியில வச்சிருக்கீங்களா அந்த வேஸ்ட் பொருளை எடுத்துட்டு போயிடுவாங்களா? திருடன் வந்து என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரைட்டா பொக்கிஷது எங்க இருக்கு அங்கதானே போவாங்க. விலை உயர்ந்த பொருளை தானே தேடுவாங்க இல்லையா. அவரும் திருடனை போல நல்லா பார்த்துக்கோங்க, திருடனை போல வருவேன்னு சொல்லிருக்காரு. அவர் அப்படி கிடையாது, நல்லா யோசனை பண்ணிக்கிடுங்க. திருடனை போல வந்து அவர் கை எங்க போகுது? இப்போ விலை உயர்ந்த பொருளை தேட போகுது. இப்ப இந்த உலகத்துல விலை உயர்ந்த பொருள் என்னவா இருக்கலாம்? பொன் இருக்குதுல. இப்ப ஹையஸ்டா இருக்குது பொன். அதை விட ஒரு விலையேறப்பட்ட பொருள் இருக்க 1 பேதுரு 1 அதிகாரம் 7வது வசனம் விசுவாசம். இது யாருக்கிட்ட இருக்கு அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாரு? தூக்கிட்டு போயிடுவாரு இல்லையா. அப்ப அவர் எதுக்காக அப்படி வரேன்னு சொல்றாரு? படிங்க அந்த வசனத்தை படிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்போ விலையேற பெற்றது, பொண்ணை காட்டிலும் விலையேற பெற்ற விசுவாசம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவாரு? செலக்ட் பண்ணி தூக்கிடுவார் இல்லையா. அவங்களே இப்ப எங்கதான் இருக்காங்க? நம்ம தான் முன்ன எங்க இருந்தோம்? சபையில, இங்க ஒரு சபையில தான் இருந்தோம் இல்லைங்களா. ஆனா அந்த சபையை பத்தி வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது நமக்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது அவர் வந்து வசனத்தை தூவுறார் இல்லையா. அந்த வசனம் விழுந்த இடத்துல நிறைய கதிர் முளைச்சி நிக்குது, அதுக்குள்ள களையும் காணப்படுது. அப்ப அவங்க கேட்கறாங்க, நல்ல விதை தான் நீங்க விதைச்சீங்க, களை எப்படி வந்துச்சே அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்றாங்க? சத்துரு அதை செய்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சத்துரு அதை செய்தான்னு சொன்னா அது பிடிங்கி போட்டுமான்னு கேட்கறாங்க. அப்ப என்ன சொல்றாரு? வேண்டாம், முடிவு காலத்துல அதை நம்ம பிடிங்கி போட்டலாம் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்போ முதல் வருகையிலேயே களை வருது. இவ்வளவு வசனம்
நெல் வளர்ந்துருச்சுன்னா களை இவ்வளோ வசனம் வளர்ந்துருக்கும். எதுதான் கண்ணுக்கு தெரியும்? களை தான் நல்லா கண்ணுக்கு தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்துவோட 2ஆவது வருகையின் காலத்துல சபை எப்படி இருக்குன்னு கேட்டா எக்கச்சக்கமா ஆகி போச்சு. உலகம் முழுவதும் நிரம்பி போய் இருக்குது. எல்லாம் கோதுமையா களையா? இப்போ களையையும் கோதுமையும் பிரிக்கணும். எது அதிகமா இருக்குன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அங்க எது அதிகமா இருக்கு, இங்க எது அதிகமா இருக்கு? அங்க களை ஒன்னொன்னா காணப்பட்டுச்சு, இப்போ கோதுமை ஒன்னொன்னு தான் காணப்படுது. இப்போ அது பிரிச்சு பார்த்தாதான் உள்ள ஒரு கோதுமை இருக்குது எடுக்க முடியும் இல்லைங்களா? அதுக்குதான் ஒரு வலை போடுற மாதிரி தூக்கி போடுறாங்க. அந்த வலைய அந்த மீன் அதை தூண்டி போடுற மாதிரி கப்புன்னு வந்து பிடிக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வலை வந்து விழுந்துச்சு. எங்க வீட்டுக்கு ஒரு தூண்டில் வந்து டக்குன்னு விழுந்துச்சு. அதை பார்த்து ஓடிச்சு. பிரதர் வீட்டுல ஒரு பேப்பரை கசைக்கு போட்டு வந்து ஒரு தூண்டில் விழுந்துச்சு, கப்புன்னு வந்து மீன் மாட்டிக்கிச்சு இல்லையா? அது போல அங்கங்க இருந்து தரைக்கு கூட்டி சேர்த்து வச்சுட்டாரு இல்லையா? அப்ப என்ன பண்ண, விலை உயர்ந்த பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டாரு அதுல இருந்து இல்லைங்க. அது ஒரு அடையாளமா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்க்கும்போது அவரு திருடனை போல வர்றாரு. யாருக்கு திருடனை போல இருக்கும்? திருடன் வந்து பொருளை அள்ளிட்டு போறது யாரு உணராம இருப்பாங்க? நல்லா தூங்குறவங்க இல்லையா? அப்ப தூக்கம்ன்றது என்னதான் இருக்கு? சத்தியத்தின் அறிவுல தூங்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு எப்படிதான் இருக்கும்? பொருள் போறது எதுவுமே தெரியாது. இன்னைக்கு பேர் சபை எப்படி இருக்குன்னா சத்தியத்தோட அறிவுல நல்லா தூங்கிட்டு இருக்குது. சரி, இன்னொரு இது இருக்குது. திருட வர்றதை காட்டி கொடுக்கறதுக்காக வழியில ஒண்ணு கட்டி போட்டிருப்பாங்க. என்னதுங்க? லொல்லுன்னு குலைச்ச உடனே உஷாராயிடுவாங்க. இப்ப காட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? இருக்கிற ஊழியக்காரங்களுடைய பொறுப்பு. அவர் வந்திருக்கிறத வருகையை காட்டி கொடுக்க வேண்டியவங்க. அதுவும் நல்ல தூக்கம். அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றாரு, உன்னை குலைக்க மாட்டாத நாய்கள்னு சொல்லி சொல்றாரு. பைபிள் லாங்குவேஜ்ல பேசுறோம். அவங்களும் நம்ம அப்படி திட்டல, புரியுதுங்களா? குலைச்சி அவங்க எச்சரிக்க வேண்டியவங்க நல்லா அவங்களும் தூங்குறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது கவனக்குறைவு. அதை பத்தி யோசனையே இல்லாம இருக்கிறது இல்லைங்களா? அதுக்கு தான் நம்ம ஒரு இதை எடுத்தோம். நல்ல சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது திருடன் வந்து என்ன பண்ணலாம்? தூங்கும் போது எடுத்துட்டு போக வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்துட்டு டிவியை மட்டும் உட்காந்துருக்கு சேரை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எழுந்திரிங்கன்னு சொன்னா எழுந்து கீழே உட்காந்துக்குவாங்க, சேரை கூட கொண்டு போகணும். ஏன்னா கவனம் ஃபுல்லா அங்க இருக்குது இல்லைங்களா? மறுநாள் பார்த்தாலும் அதே சீரியலை பத்தி பேசுறது. ஐயோ இப்படி ஆயிடுச்சா, என்ன சொல்றாங்க பாருங்க, கவனம் ஃபுல்லா அதுல இருக்குது. அப்போ இன்னைக்கு இருக்கிற பேர் சபையோட கவனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு ஊழியத்துல போய் உட்கார்ந்து அவங்க பேசினாங்கன்னா உங்க கஷ்டம் இன்னையோட தீந்துரும், உங்க பிரச்சனை இன்னையோட தீந்துரும், உங்க பாடுகள் இன்னையோட தீந்துரும். இதுதான். அதனாலதான் நமக்கு இங்க ரோட்டு ஓரத்துல இருக்குது. அது அடிக்கடி நான் யூஸ் பண்றது. பில்லியா சூனியமா, என்னதுங்க, கஷ்டமா நஷ்டமா வியாதியா பிரச்சனையா கடன் தொல்லையா வாங்க அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. எங்க செவன்த் டேட்ச்னு ஒரு சர்ச் இருக்குங்க. அந்த இதுல இருந்து கீழே இறங்கி வரும்போது, தாம்பரத்துல இருந்து இறங்கி வரும்போது நீங்க வரும்போது லெஃப்ட் சைட்ல பாருங்க, அங்க போட்டிருக்கும் பில்லியா சூனியமா கவலையா கண்ணீரா வியாதியா கடன் தொல்லையா வாங்க, உங்களுக்கு விடுதலை கொடுத்துருவாரு. எப்படிங்க இருக்குது? கவனம்லாம் எங்க இருக்கு? பிரச்சனை தீரணும், கடன் தொல்லை தீரணும். என்ன கஷ்டப்பட்டு எதுக்காக கடன் வாங்கணும்னு தெரியாது, ஆனா கடன் தீர்ந்தா போதும். கவனம் போக்கஸ் எங்கேயோ இருக்கு. இவருடைய வருகைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அவங்க மேல திருடனை போல இருக்காரு. ஆனா நமக்கு அது ஒரு வசனம் வாசிச்சலாம். தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் படிங்க. 1ல இருந்து படிங்க. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சவுக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. பாருங்க, அந்த நாள் திருடனை போல யாரை பிடிச்சிக்கோன்னு சொன்னா, வேற கவனத்துல இருக்கிறவங்க தூங்குறவங்கள திருடனை போல பிடிச்சிக்குவாங்க, பொருள் எல்லாம் பறி கொடுத்துருவாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு சபையில இருந்து ஒரு ஆடு போயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு சொல்லி புலம்புறாங்க இல்லைங்களா? அவங்க பொருள் என்ன பண்ணுது? வெளியே வந்துடுது. நல்ல இதுல இருக்கிறவங்க வெளியே வந்துடுறாங்க இல்லைங்களா? அப்ப பொருளை என்ன பண்ணிடுறாங்க? அவங்க இழந்துடுறாங்க. அடுத்தது பார்க்கும்போது அவர் இன்னொரு அடையாளத்தை கொடுத்திருக்காரு பாருங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 31வது வசனம்.
வலுவாய் தொழிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். பாருங்க, எக்கால சத்தத்தோட தூதர்களை அனுப்புவார். எந்த தூதர்கள்? பரலோகத்தில் இருக்க தூதர்களா? அது எந்த தூதர்கள் இல்லையா? சத்தியத்தை சொல்லுகிறவர்கள் இல்லையா? நமக்கு அது மல்கியால கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வசனம். அது மல்கியா 2:7 சொல்லப்பட்டிருக்கு. யார் அந்த தூதர்கள் சொல்லி படிங்க. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். பாருங்க, வேதத்தை பிரசங்கிக்கிறவர் தான் தேவனுடைய தூதர்கள். அப்படிப்பட்டவர்களை அனுப்புவாராம். 4 பக்கத்துல இருந்து என்ன பண்ணுவாங்களாம்? கூட்டி சேர்க்கிறாங்களாம். இது நடந்திருக்கா இல்லையா? இந்த அடையாளம் நடந்திருக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு நாம பாக்குறோமே இந்த அடையாளம் நடந்திருக்குன்னு. வானன்றது என்ன அர்த்தங்க? வானத்தின் ஒரு முனைக்கு முதற்கொண்டு மறுமுனை வரை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த வானன்றது இந்த இடத்துல என்ன அர்த்தம் தெரியுங்களா? அன்றைய ஒரு ஸ்திரீ சூரியனை வானத்துல ஒரு அடையாளம் காணப்பட்டதுன்னு 12:1 வாசிக்கிற வெளிப்படுத்தல. வானத்துல ஒரு அடையாளம் காணப்பட்டது, ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அங்க வானன்றது என்ன இதுங்க? கிறிஸ்தவ மண்டலம், வானத்துக்குரிய அரசாட்சியை, வானத்துக்குரிய அழைப்பை பெற்ற அந்த கிறிஸ்தவ மண்டலத்துல ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள். அப்ப இங்க வானன்றது என்னதுங்க? அந்த கிறிஸ்தவ மண்டலம். அதுக்குள்ள இருந்து 4 பக்கம் வந்து கூட்டி சேர்ப்பாராம். இந்த அடையாளம் இன்னைக்கு கண் முன்னால் நமக்கு தெரியுது. எங்கெங்கேயோ போய்கிட்டு தான் இருந்தோம் இல்லையா? நம்மளை கூட்டி சேர்த்தது யாரு? இன்னைக்கு எப்படி வந்தோம்? யாராவது பணம் கொடுக்குற வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? நம்மளை பொருள் கொடுக்குற வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? உங்களுக்கு பதவி கொடுக்குற வாங்கன்னு கூப்பிட்டாங்களா நம்மளை யாராவது? இல்லையா? தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்க? கிறிஸ்து மூலமாக கூட்டி சேர்த்திருக்காரு. இந்த ஒரு அடையாளம் கூட இன்னைக்கு நிறைவேறி இருக்குது, நம்ம கண் கூட பார்க்க முடியுது இல்லைங்களா? அடுத்தது பார்க்கும்போது ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்துல 6-7 வசனம் வாசிக்கலாம். அந்த எக்காலம்ன்றது என்னன்றது. ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்காருங்க. தம்முடைய ஊழியக்காரருக்கு அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுதான் வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அடுத்து பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்களுடைய 12, 13, 14. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ள 14 படிங்க பிரதர். 14 படிங்க. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷனுக்கு ஒப்பானவருமாய் தமது சிரசின் மேல் பொற்பீடத்தையும் தமது கையிலே கருப்புள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்திருப்பதை கண்டேன். அப்போது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாலை நீர் நீட்டி அறுத்துவிடும் என்று. பூமியின் பயிர் வந்து விளைஞ்சி ரெடியா நிக்குது, நீ அறுத்து விடுங்கன்னு சொல்றாரு. அப்போ கிறிஸ்துவோட இந்த 2வது வருகை காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா அறுவடை நடக்க வேண்டிய ஒரு காலம் இல்லைங்களா? அங்க ஒரு காலம் விதைக்கிறது, ஒரு காலம் அறுக்கிறது. விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்றாங்க? விதைச்சார். விதைக்கிற ஒருவர் விதைக்க புறப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. அங்க விதைக்கப்பட்டது நல்லா அன்னைக்கு பெருசா வளர்ந்து நிக்குது கிறிஸ்தண்டம். இப்போ இங்க என்ன பண்ணணுமா? கருக்குள்ள அருவாள் எடுத்துட்டு வந்து அறுவடை பண்றாரு. அப்ப அந்த கருக்குள்ள அருவா என்னதுங்க? சத்தியம். சத்தியத்தை என்ன பண்ற? போட்டு அறுத்து எடுக்கிறாரு வெளியே. அதான் சொல்ற பூமியின் பயிர் முளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு 16ஆம் வசனம். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. இப்போ அந்த அறுவடை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அறுத்து எடுத்துதான் நம்மளை கொண்டு வந்து இங்க சேர்க்க வச்சிருக்கிறார். அடுத்து பார்க்கும்போது இப்போ இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பெரிய பாடம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 டே எடுத்தாங்க. நம்மளுக்கு 1 மணி நேரத்தில் எடுக்க போறோம்னா இது சில காரியங்கள் முக்கியமானது மட்டும் தான் இங்க பேசிட்டு வந்துட்டு இருக்குது. அடுத்து பார்க்கும்போது இன்னொரு அடையாளம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39ஆவது வசனம்.
கொள்ளுங்கள். மத்திய 24:29 படிங்க. அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இப்போ இது ஒரு அடையாளமாக கூட நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது பார்க்கும்போது சூரியன் அந்தகாரப்படும், இது ஒரு அடையாளமா இருக்கு. எந்த சூரியன் அந்தகாரப்பட்டதுங்க? சூரியன் என்னது பைபிள்ல? புதிய ஏற்பாடு. சூரியன் அந்தகாரப்பட்டிருக்குது. எதுக்கு? சபையில. எந்த சபையிலங்க? கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ள சூரியன் அந்தகாரமா இருக்கு. கிறிஸ்து சொன்ன சத்தியத்துல ஃபுல்லா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க? இருள் சூழ்ந்து போச்சு, அந்தகாரமா இருக்கு, ஒரு வெளிச்சமும் இல்லை, இல்லைங்களா? கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? ஆதாமுக்கு மீட்கும் பொருள் கொடுத்தார். அவர் 2ஆம் ஆதாம வந்தார் அப்படின்றதெல்லாம் இங்க என்ன கிடையாது, சுத்தமா அந்த இதே கிடையாது, அந்த வெளிச்சமே கிடையாது. ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கோ பரலோகம் போவேன், ஏற்றுக்கலாம் நரகத்து போவேன், 2 தான். சாப்டர் க்ளோஸ்டு தான். அந்நிய பாஷை பெற்றிருக்கியா, அபிஷேகம் பெற்றிருக்கியா, போதும், இவ்வளவுதான். என்ன காரியம் நடக்க வேண்டியது இருக்குது, அதை குறித்து என்ன பண்ணல, ஒரு காரியம் கிடையாது. சூரியன் அந்தகாரப்பட்டு போச்சு, அந்த வெளிச்சம் சுத்தமா கிடையாது. அடுத்தது சந்திரன் ஒளியை கொடாது இருக்கும். இப்போ பழைய ஏற்பாட்டை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பழைய ஏற்பாடு எல்லாமே வரும் காரியங்களின் நிழலா இருக்குது. ஆனா என்ன சொல்லிட்டு இருக்காங்க இப்போ? பழைய ஏற்பாடு தங்களுக்கு சாதகமாக கொண்டு வந்து ஆலயத்துல கொண்டு வந்து கொட்டுங்கள். என்ன இருக்குங்க? அது அந்தகாரப்பட்டு போச்சு, அது வெளிச்சமே இல்லை. எதுக்காக அதை கொடுத்தாரு? அதோட பொருள் என்ன? அது சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. அங்க என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி எங்களுக்கு கொடுத்து கொட்டுங்க, நாங்க தான் என்ன பண்ணுவோம், செல்வ செருக்கா வாழணும், இந்த மாதிரி எண்ணங்களை அதை உருவாக்கிடுச்சே தவிர அந்த ஒரு இது எதற்காக கொடுத்தார், அந்த தசமாக எதற்காக கொடுத்தார், அதோட நோக்கம் என்ன, அதுக்கு பின்னணி என்ன, அது குறித்து என்ன பண்ணு, ஒண்ணுமே கிடையாது, இல்லைங்களா? இன்னைக்கு இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அமைப்பு இருக்குது. இன்னைக்கும் 10 கட்டளை பழைய ஏற்பாட்டில் சொன்ன காரியங்களை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு அமைப்பு இருக்குது. நாங்கள் அது காதால கேட்டிருக்கிறேன் நான் அவங்கள பற்றி, அவங்க போதனைகளை பற்றிலாம், இல்லைங்களா? ஃபுல்லாக அந்த நியாயப்பிரமாணத்தை தான் போதிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அப்போ பார்க்கும்போது அது ஒளி இல்லை. எதுக்காக அந்த ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டது, அதை பற்றின அறிவு இல்லை, இல்லைங்களா? சந்திரன் ஒளி கூடாமல் இருக்குது. அடுத்து பார்க்கும் வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். எந்த நட்சத்திரம் விழுந்துகிட்டு இருக்குங்க? பெரிய பெரிய பைபிள் ஸ்டார் விழுந்துகிட்டு இருக்கிறாங்க, இல்லைங்களா? அடுத்து பார்க்கும்போது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானன்றது இந்த இடத்துல என்ன அர்த்தம்? சத்துவன்றது விசுவாசம். விசுவாசம் கம்ப்ளீட்டா அசைக்கப்பட்டு போயிடுச்சு. எந்த விசுவாசம் இன்னைக்கு இருக்குது பைபிள்ல இருந்து? ஏதாவது ஒரு விசுவாசம் இருக்குன்னா சொல்லுங்க. நீங்க பைபிள் விசுவாசம் உங்க இடத்துல இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போதனை வச்சிருக்காங்க. ஆனா நான் வெகு சில காலத்துக்குள்ளேயே ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளேயே நான் கிறிஸ்தவத்துக்குள்ள எல்லாத்தையும் சுத்திட்டு வந்துட்டேன். நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு என்னால் 1 வாரம் 1 மாசம் தான் உட்கார முடியாது, அந்த இடத்துல அதுக்கு மேலே உட்கார முடியாது பைபிளை படிச்சுட்டு போறதுனால, இல்லைங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இது வேதத்துக்கு ஒவ்வொரு நமக்கு அது படிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நம்ம சகோதரர் எழுதின ஒரு புத்தகத்தை விரும்பி படிப்பேன் நான், அவருடைய புக்கை. ஆனா ஒரே ஒரு இது போய் போகும்போது எனக்கு என்னுடைய மனசு அதுல ஒத்தே வரல. ஏன்னா அது கொஞ்சம் தேவ காரியத்துக்கு அடிப்படுது. அந்த இடத்துல தேவன் சொல்லாத ஒண்ணுக்குள்ள அவர் பூந்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய பேர் அடிப்பட்டதுக்கு அதான் காரணம்னு இந்த புத்தகத்துல இருக்குது, புரியுதுங்களா? அதை பத்தி நம்ம சகோதரர் கொஞ்ச நேரம் பேசுவாங்க இப்போ, இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது அந்த ஒரு சத்துவமாகப்பட்டது அசைக்கப்பட்டு போய் இருக்குதுன்னு பாக்குறோம், இல்லையா? இதெல்லாம் ஒரு அடையாளம் தான். நல்ல செல்வ செருக்கா வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த ஸ்திரீ, அப்போஸ்தலர் பவுல் மூலமா ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபை, அந்த சபையோட பவுண்டர் யாருங்க? அப்போஸ்தலர் பவுல். எங்க இருக்குது அவர் சொன்ன விசுவாசம்? எங்கேயாவது இருக்கா? கம்ப்ளீட்டா அசைக்கப்பட்டு போயிடுச்சு, இல்லைங்களா? அடுத்தது இன்னும் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாபிலோனுடைய வீழ்ச்சி, அதை பத்தி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்துல 1 படிக்கலாம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இது யாருன்னு பார்க்கலாம். யாருங்க இது? வேறொரு தூதன். பாருங்க, இதுல தூதன் அப்படி இப்படிலாம் கொடுத்தோன்னு நம்ம எப்படி நினைச்சிடக்கூடாதுங்க. அந்த பைபிள் லாங்குவேஜ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது? வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் பயங்கர அதிகாரத்தோட எங்க இருந்து வர்றாரு? அவரு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று, வெளிச்சமாயிடுச்சு. இது யாரா இருக்கலாம்? இதுதான் தானியேல் 12 அதிகாரம் 1வது வசனம்.
அந்நாளில் நம்முடைய மிகாயேல் எழும்புவான் அப்படின்னு சொல்லப்பட்டு மிகப்பெரிய ஒரு அறிவு பெருக்கம் உண்டாகும்னு சொல்லப்பட்டது தான் இங்க எடுத்து இப்படி எழுதியிருக்கிறாங்க. அதிகாரமுடையவராக அவர் வர்றாரு. வரும்போது அவன் பலத்த சத்தமிட்டு பாருங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும். இது இந்த பாபிலோன்றது என்னது இல்லைங்களா? மகா பாபிலோன், வேசிகளுக்கு அருவருப்புக்கு தாயின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு தவறுகள் எல்லாமே எங்க அதிகமா செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இந்துஸ்லயா, புத்த மதத்திலையா, இதுல இன்னொன்னு எது முஸ்லீம்ஸ்லயா? இங்கதாங்க. என்ன வேணாலும் தப்பு செய்யுங்க, வாங்க மன்னிப்பு கேளுங்க, சரியாயிடும். தப்பு செய்ய போறீங்களா, சீட்டை கொடுத்துறான், வாங்கிட்டு போய் எதை வேணாலும் செய்யுங்க. யாரு அதிக தவறு செய்ய சொல்லி ஃப்ரீடம் கொடுத்தது? பாவிகள் தேவனுடைய ராஜ்யத்தில் நிலை நிற்பதில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையில அங்க என்ன பண்றாங்க? எதை வேணாலும் செய்யுங்க. இது இப்போ இல்லை, இப்போ இருந்தால் அவங்க எல்லாம் இதாகிட்டு இருக்கோம். 13ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டுலாம் ஃபுல் பவராக இருந்தது இதுதான் இல்லைங்களா? கம்ப்ளீட்டாக அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால் எடுக்கப்பட்டு போய் பாபிலோனுடைய வீழ்ச்சி ஆயிடுச்சு. அடுத்தது எது குடியிருப்புங்க? யார் குடியிருக்குதுங்க? பேய் குடியிருக்குதான். பாருங்க, இதுதான் நீங்க இந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க மேல வரப்போற தீர்ப்பை பத்தி கம்ப்ளீட்டா எழுதியிருக்கிறார். அவளுக்கு நான் டைம் கொடுத்து பார்த்தேன், திருந்தல, அதனால என் ஜனமே நீ வெளியே வந்துரு, அவளுக்கு வர்ற வாதையில நீ மாட்டிக்காது, நீ வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பாபிலோனுடைய வீழ்ச்சி மிக பெருசா வந்திருக்குது. அவங்க மேல தேவனுடைய கோபம் வந்திருக்கு. இப்ப நம்ம கேட்கலாம், அது கோபம் வந்திருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுதான் இன்னொரு பாடம் இருக்குது. இந்த மத்தேயு 24 அதிகாரத்துல எல்லாத்தையும் எழுதிட்டு வரும்போது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவைகளுக்கு எப்போ சம்பவிக்கும், நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம்னு சொல்லும்போது அங்க ஒரு காரியத்தை பத்தி சொல்லிக்கிட்டே வர்றாரு. அங்க வந்து பால் குடிக்கிறவர்களுக்கு ஐயோ, இதெல்லாம் பத்தி சொல்றாரு பாத்தீங்களா? இது எல்லாமே யூத யுகத்தை பத்தி சொல்றாரு. ஆனா அதுக்கு பின்னணியில அதோட ஆவிக்குரிய அர்த்தம் கிறிஸ்தவ தலைமுறை நிறைவேறுது. அங்க நேரடியா நடந்த ஒரு சம்பவம் இங்க ஆவிக்குரியதுல நடக்குது. அதுக்கு தான் அங்க அப்படி எழுதியிருக்கிறார். புரியுதுங்களா? அது வந்து புரிஞ்சு கொள்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பின்னணி, இப்போ அந்நாளில் கர்ப்பவதிக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, இது இந்த வசனம் இங்க என்ன பொருந்துமா உங்களுக்கு? ஆனா அங்க அப்படியே பொருந்துச்சு. இங்க என்ன தெரியுங்களா? அந்த வசனத்துக்கு பொருள் கர்ப்பவதின்றது என்னதுங்க? இன்னைக்கு பிள்ளை பெற்று எடுக்கிறது. பால் கொடுக்கறது குழந்தைக்கு. வெறும் விசுவாசிங்கன்னு பால் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு ஐயோ, தேவனுடைய கோபம் அவங்க மேல வரும் இல்லைங்களா? இந்த மாதிரி அதுக்கு எல்லாமே பொருள் அர்த்தம் வேற இருக்குது. அது ஒரு இது ஃபுல்லாவே நம்ம ஒரு நாள் எடுக்க சொல்லலாம் பிரதரை இல்லைங்களா? ஸோ அதை பார்க்கும்போது இப்போ பாபிலோனுடைய வீழ்ச்சி ஒரு அடையாளமா இருக்கு. அடுத்தது பார்க்கும்போது 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீக்கப்படும்போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் பாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இதுதான் பொருளா இருக்குது. கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு சொல்லும் போது அவருடைய வருகையின் பிரசன்னம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகை வந்திருக்குதா, அவர் வந்துட்டாரா வரலையா, அது கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி தொகுத்து கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1874 அவர் பூமிக்கு பிரசன்னம் ஆயிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற சகோதரர்கள் அது எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1874 அவருடைய பிரசன்ஸ் வந்துருச்சு, 78 உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 1914 அந்த சபை அந்த 40 வருட அறுவடை நடந்துச்சு, 1914 பிற்பாடு பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு காரியம் மட்டும் அதில் உண்மையாக நடந்திருக்குன்றதை நம்ம பண்ண முடியுதுன்னு கேட்டிங்கன்னா 1914 புரஜாதி காலம் முடிஞ்சிருச்சு. அது எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எந்த காலத்துல இருந்தால் கிமு 606 பாபிலோனுடைய ராஜ்யம் ஸ்டார்டிங் இல்லைங்களா? அதுல இருந்து 7 இது கணக்கு போடுறாங்க. 2520 வருடங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 1914 புறஜாதி காலம் முடிஞ்சிருச்சு. அதனாலதான் சொல்றேன், புறஜாதி காலம் முடிகிற வரைக்கும் எருசலேம் புறஜாதியால மிதிக்கப்படும். அந்த 14 பிற்பாடு பார்த்தீங்கன்னா யூதர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டுட்டாங்க.
ஸ்டெப் ஸ்டெப்பாக அவங்க வந்து அந்த இதுக்குள்ளே அவங்களுடைய நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ பார்க்கும்போது இந்த விதமாக அவருடைய ப்ரெசன்ஸை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக 1874 அவருடைய ப்ரெசன்ஸ்ன்னு சொன்னால், இப்போ டேட்டு கணக்கு போட்டு டேட்டில் 100 வருஷம் மிஸ் ஆனதாக நம்ம சகோதரர்கள் சொல்லியிருக்காங்க. 100 வருஷம் மிஸ் ஆனால் 1914 அவருடைய 1,44,000 முடிஞ்சுன்னு சொல்லி ரசல் பிரதர் கணிச்சதை 100 வருஷம் டேட்டில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ 2014 அவருடைய 1,44,000 முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் யோசனை பண்ணுங்க, 2014 தான் அது முடியுதுன்னு சொன்னால் அவங்களுடைய கணக்குப்படி 1874 ப்ரெசன்ஸ் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ எப்போ ப்ரெசன்ஸ் வந்திருக்கணும்? அடுத்தது 1974 1974 தான் ப்ரெசன்ஸ் ஆயிருக்கும். குழப்பம் வந்துருச்சிங்களா? அந்த இடத்துல கேள்வி வருது நமக்கு, என்ன இது இவங்க இப்படி சொல்கிறாங்களே, இங்கே எப்படி எழுதப்பட்டிருக்குதே, பலவிதமான குழப்பங்கள் இல்லைங்களா? இதுக்கு ஆன்சர் இருக்குது, பதில் இருக்குது. ஏசு கிறிஸ்துவோட ப்ரெசன்ஸ் எப்போ வந்திருக்குன்னு வேதத்தின்படி நம்ம கணிச்சோம்னு சொன்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு விரோதமாக இல்லை. பைபிள் படி நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு 5ஆம் உலக பேரரசில் 4 ராஜ்யங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். அந்த 4 ராஜ்யம் எப்போ முடியுதோ அப்போ தானே 5ஆம் உலக பேரரசு அந்த ராஜ்யம் வந்து அந்த கல் மோதுது. அது ராஜ்யம்னு சொல்லலைங்க, அந்த கல் வந்து மோதி அதை உடைக்குது. அது எப்போ உடைக்க ஆரம்பிச்சுது? அப்போவே கிறிஸ்துவோட ப்ரெசன்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தான் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். அந்த குழப்பத்தை நம்ம எடுக்கணும்னு சொன்னால் அந்த கல் எப்போ உடைச்சுன்னு சொன்னால் போப்பஸ்ட் எப்போ அரெஸ்ட் ஆனார்? 1799. புரியுதுங்களா? அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுங்க, அங்கேயே அவருடைய ப்ரெசன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றது தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த இடத்துல கணிக்க முடியும். இப்படி பலவிதமான ஒரு குழப்பங்கள் இதுக்குள்ளே இருக்குது. ஆனால் கிறிஸ்துவோடைய வருகைன்னு வந்து அடையாளம் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனை? எதுக்கு இத்தனை விதமான குழப்பங்கள் வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு வந்து ஒரே ஒரு வசனத்தில் அதுக்கு நமக்கு பதில் கொடுத்துருக்கிறார். அதுதான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13வது வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாத இருக்கிறபடியால் விழித்திருங்கள். யாருக்கு மட்டும் சொல்லியிருக்கு இந்த வசனம்? சொல்லலாம், சீசர்களுக்கு மட்டும்தான், அப்போ இருந்தவங்களுக்கு மட்டும் சொல்லிடுறா? எல்லாருக்கும் தானே அந்த வசனம் பொருந்தும். நாளையாவது நாளிகையாவது, அந்த டைம் அந்த டேட்டு எதையுமே என்ன பண்ண முடியாது, அறிய முடியாதுன்னு இங்கே சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம சகோதரர் அதை எழுதியிருக்கிறாரு. எழுதிட்டு அப்படி கொஞ்சம் மாறி போனதுனால அவர் எழுதின புத்தகத்தை எல்லாமே கெட்ட பேர் வாங்கினது ஒரே ஒரு பார்ட். இன்னைக்கு அவர் சொன்னதை நான் ஒரே ஒரு இது நான் என்ன சொல்லிட்டுங்களா, இயேசு கிறிஸ்துவோடைய ராஜ்யம் வந்து அந்த 1914 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. ராஜ்யங்கள் அதாவது இஸ்ரேலர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அங்கேயே ஸ்டார்ட்னு சொன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர் திறந்திருப்பாங்க, அவங்க இஸ்ரேல் மக்களுக்கு காட்சி கொடுப்பாங்கன்னு எழுதியிருக்காரு. இன்னைக்கு அதெல்லாம் கரெக்ட், அவர் கணிச்சது கரெக்ட்னு சொன்னா அங்க என்ன நடந்திருக்கணும்? இப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிர் திறந்திருக்கணும், அங்க எல்லாருக்கும் காணப்படணும். சிலருக்கு காணப்படுவாங்களா? அப்ப சிலருக்கு காணப்படுறாங்களா? சொல்லுங்க. இன்னொரு அதுல தவறு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி உயிர் தழுவாங்க? ஆவிக்குரிய சரீரத்திலையா மாம்ச சரீரத்திலையா? சொல்லுங்க. இப்போ மாம்ச சரீரத்தான் உயிர் தழுவாங்கன்னு சொல்லி நமக்கு வேதத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவங்க வந்து 1000 வருஷம் முடிவுல தான் அவங்களுக்கு வேற ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. பூமியில பிரபுக்களாக எல்லாரும் காணும்படி இருப்பாங்க. அப்போ அவங்க உயிர் தெழுந்து அவங்களுக்கு மட்டும் காணப்படுவாங்கன்னு சொன்னா அவங்க எந்த சரீரத்துல உயிர் தெழுந்திருக்காங்க? ஆவிக்குரிய சரீரத்துல. அந்த இடத்துல ஒரு ராங் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அவருடைய அந்த ஒரே ஒரு இது இவ்வளவு விருப்பப்பட்டு பைபிளை படிச்சேன், அந்த புக்கை படிச்சேன், நான் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிடுச்சு. புரியுதுங்களா? அது ஏன் அப்படி ஆச்சுன்னு சொன்னா அவர் மேல குறை கிடையாது, வேதங்கள் நமக்குள்ள உண்டாகணும். இப்பதான் பைபிளை படிக்கிறவங்களுக்கும் இதுக்குள்ள போறவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடியும். இதுதான் உண்மைன்னு போறீங்களா, பைபிளுக்குள்ள நிக்கிறீங்களா இல்லையா? இந்த காலத்துக்கு சபையோட வேலை என்னங்க? பைபிளுக்குள்ளதான் இருக்கணும் இல்லைங்களா? அவர் சொன்னது தப்புன்னு நம்ம சொல்றதுக்கு உரிமை கிடையாது. ஆனா ஏன் ஃபால்ட் ஆச்சுன்னா இந்த வசனம் தான். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது ஒருவரும் அறியார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை கொடுத்து அவர் உள்ள போயிருக்கிறார். ஸோ அதனாலதான் பார்க்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ஃபெயில் ஆயிருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது எல்லா குழப்பத்துக்கும்
காரணம் இதுதான். எதை கணிக்கணுமோ அதை கணிக்க கூடாது. எதுக்காக இது கொடுத்துருக்கன்றத மத்தையில நம்ம படிக்கலாம் பாருங்க. 42 இருந்து 24-42 என்ன சொல்லிட்டாரு? விழித்திருங்கன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப விழித்திருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? கண்டிப்பா விசுவாசத்தில் நிலைச்சிருப்பாங்க, கண்டிப்பா பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாமே தெரிஞ்சு தூங்கிட்டா என்ன ஆகும்? எல்லாமே தெரிஞ்சு சத்தியத்தின் அறிவுல நம்ம தூங்கிட்டோம்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். கிரியையில நம்ம தூங்கிட்டோம்னு சொன்னா ஒண்ணும் இல்லாம போயிடும். அதனாலதான் சொல்றாரு, நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது பார்க்கும்போது, நினையாத நாளிகையில மனுஷகுமார் வருவார், நீங்க ஆயத்தமா இருங்க, விழித்திருங்க, ஆயத்தமா இருங்க. இந்த 2 பாயிண்ட் கொடுக்கறதுக்கு தான் இவ்வளவு பேசியிருக்காரு. புரியுதுங்களா? இந்த 2 பாயிண்டை விட்டுட்டு நீங்க எல்லாத்தையும் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு பலனும் கிடையாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த 2 பாயிண்ட் தான் முக்கியமானது. விழித்திருக்கணும், ஆயத்தமா இருக்கணும், இல்லைங்களா? ஸோ அடுத்து பார்க்கும்போது இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம சொல்லி முடிச்சிடலாம், பார்த்துடுங்க. அடுத்து மல்கியா 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவார். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அவர் எங்க வருவாருங்க? தம்முடைய ஆலயத்துக்கு வருவார். எந்த ஆலயம் இல்லையா? அப்ப அவர் வரும்போது எங்கதான் வரணும்? அந்த ஆலயத்துக்கு தான் வர்ற. அதான் சொல்றாரு, கலிலேற மனுஷரே, நீங்க எப்படி காணும்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். போகும்போது பார்த்தது யாரு? சீசர்கள். வரும்போது பார்க்க போறது யாரு? இன்றைக்கு அவருடைய பட்சத்துல இருக்கவங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அவருடைய வருகை எந்த இதுலயும் குறை சொல்ல முடியாது. ஆனா அங்க என்ன கொடுத்தாருங்க? அடையாளம். அந்த அடையாளத்தை மட்டும்தான் நம்ம கணிக்க முடியுமே தவிர மற்ற எதையும் டேட்டுக்கிட்ட எதுவுமே கொடுக்கலாங்க. இன்னைக்கு ஃபெயில் ஆனது டேட்டு தான், ஆனா அடையாளம் ஃபெயில் ஆகல. மிகாயல் எழும்புவார், அறிவு பெருக்கம் உண்டாயிடுச்சு. இதாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது எப்ப இருந்து அறிவு பெருக்கம் உண்டாச்சுங்க? 18ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல இருந்து அறிவு பெருக்கம் உண்டாயிருக்கு. இன்னைக்கு இருக்கிற எல்லா பொருட்களும் எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நீங்க அதை எடுத்து பாருங்க நீங்க, இல்லைங்களா? எங்களுக்கு கொடுக்கும்போது அந்த 74க்கு முன்னாலேயே அறிவு பெருக்கம் உண்டாயிருக்குது, இல்லையா? அப்போ அவர் எப்போ பிரசன்ஸ் ஆனார்ன்றது நமக்கு அதிலே புரியுது. அப்போ அந்த மிகாயில் எழும்புவார், அப்பொழுது மிகப்பெரிய ஒரு அறிவு பெருக்கம் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்க்கும்போது அந்த சபையை என்ன பண்ணிருக்காருங்க? ஆலயத்துக்கு வருவார், வந்து என்ன பண்ணுவார்? அடுத்தது, ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவர் வெளிப்படும்போது சகிக்க முடியாது. யார் சகிக்க முடியல? கிறிஸ்தவ மண்டலம் மட்டும் இல்ல, உலகத்துக்கே சகிக்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அறிவு பெருக 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 அறிவு பெருக்க உண்டாக சட்டத்தை ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டே இருக்காங்க. தப்பு செய்யறவங்களுக்கு என்ன பண்ண முடியல? தப்பு முடியல. அதான் போன வாரம் கூட நம்ம பார்த்தோம். அந்த அந்த தவறை மறைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்றாங்க? இப்போ பொந்துகளில குகைகளில புகுந்துடுறாங்க, தங்களுக்கு மதத்துக்குள்ள போடுறாங்க, அரசியலுக்குள்ள புகுந்து தனக்கு பலம் சேர்த்துக்கிறாங்க. ஜனபலம் அவருக்கு வேணும். அது ஒண்ணு மதமா இருக்கலாம், இல்ல அது ஜாதியா இருக்கலாம். அதுக்குள்ள போயாச்சுன்னு சொன்னா அவங்க செய்யற தப்ப என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா, அவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய புட்டு வெளியரங்கம் ஆயிடுது. அவருடைய நிலைமை வெளியரங்கம் ஆன உடனே அவரே குற்றவாளியாக காணப்படுது. புரியுதுங்களா? ஆனா பார்க்கும்போது இது ஏன் தேவ கோபத்தை தாங்க முடியலன்னா, நீதி இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே வருது. எவ்வளவு நீதி ஸ்ட்ராங் ஆகுதோ அந்த அளவுக்கு அநீதியும் பெருகிட்டே இருக்கு. சட்டத்துக்கு யாரும் உட்படுறதே இல்லாத ஒரு நிலைமை உண்டாயிடுச்சு. அதனாலதான் சொல்றது, யாரும் சகிக்க முடியாத நிலைமை இருக்குது. அடுத்தது, அவரு நிலை நிற்பவன் யார்? அவர் புடமினுடைய அக்னியை போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தை போல இருப்பார். அடுத்த வசனம், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இது யார புடமிடுறது? யார இப்போ இல்லையா? கூட்டி சேர்த்து என்ன பண்றாரு? கம்ப்ளீட்டா புடமிட்டு சுத்திகரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறத நமக்கு இங்க ஒரு அடையாளமா கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்க்கும்போது அவரு இன்னொரு காரியம் அவர் வந்திருக்கிறதுக்கு அடையாளம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல படிக்கலாம். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே, எனக்கு செவி கொடுங்கள். தேவன் புறஜாதியின் என்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சித்து அருளின விதத்தை
சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்து இருக்கிறது. எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படி. இது வந்து புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு போகிறத பத்தி அவங்க பேசுறாங்க இல்லைங்களா? புறஜாதிகளுக்கு எப்படி ரட்சிப்பு போகும்? யூதர்களுக்கு தானே ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்துல புறஜாதிகளுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறத இவங்க சொல்லும் போது, அப்போ ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத அவங்க தீர்மானிச்சு அவங்க ஒரு காரியத்தை நிதானிக்கிறாங்க. அப்போ அடுத்தது 17வது வசனத்துல பாருங்க. நான் இதற்கு பின்பு, எப்போ அந்த புறஜாதி காலத்துடைய நிறைவுக்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப அவருடைய வருகையின் பிரசன்ஸ்ல மிகப்பெரிய ஒரு அடையாளம்ங்கிறதுனா விழுந்து போன தாவீதின் கூடாரம். கிபி 70ல விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரம் எடுத்து கட்டப்பட்டாயிடுச்சு. இப்போ கட்டப்பட்டு இன்னைக்கு உலகத்துக்கே பவர்ஃபுல் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நாலேஜ், அவங்களுடைய அறிவு பெருக்கம், அவங்களுடைய பவர் எல்லாத்தையும் பார்க்கும்போது உலகத்துல இன்னைக்கு நம்பர் 1 அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டிட்டாரு. இது எப்படி நடந்துச்சுன்னா இதுவும் அவருடைய வருகை பிரசன்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு அடையாளம் இல்லைங்களா? இந்த ஒரு அடையாளமும் இன்னைக்கு கண் முன்னால் நடந்திருக்குது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க இல்லைன்னு சொல்ல முடியுங்களா? இன்னைக்கு அவங்க எவ்வளவு பவரா இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு எல்லாமே அது தெரியும் இல்லைங்களா? நம்பர் 1 இருக்கிறாங்க. இன்னைக்கு பாலைவனத்துல காய்கறி விளைச்சல்ல நம்பர் 1 இருக்காங்க. ஆனா எங்க முளைக்காதுங்க, பாலைவனத்துல ஒண்ணுமே இருக்காது. ஆனா பாலைவனத்துல நம்பர் 1 விளைஞ்சிக்கிட்டு இருக்குது. எப்படி அது? ஈசாக்கு விதைச்சார், 100% பலன் கொடுத்தது, தேவன் அவரோட இருந்ததுனால. இப்ப அவங்க இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னங்க? தேவன் அவங்கள கூட்டி சேர்த்து கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, பவர்ஃபுல்லா ஆகிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு அவங்க எழுந்து சேனையா ஒரு நாள் நிக்க போறாங்க. அதனாலதான் அந்த அந்த ஒரு இதுல சொல்லப்பட்டிருக்கு, அந்த உலர்ந்த எலும்புகளை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் எழுந்துச்சு நிக்குது, கடகடன்னு இந்த ஒண்ணா ஓட்டுறது. இதெல்லாமே அவங்களுடைய தீர்க்க தரிசனத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு ஜீவன் வரும்போது எப்படி இருக்கும்? உயிர்த்தெழுதல் வந்தது போல இருக்குன்னு சொல்லி நமக்கு தியானிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வர்ற நாட்கள்ல நம்ம அதுக்கு அந்த பாடங்கள் எடுப்பாங்க. இப்போ அவருடைய வருகையின் பிரசன்ஸ் நடக்கிற அடையாளம் இது. இப்போ இன்னொரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன, வருகையின் பிரசன்ஸ் வேற, அப்போ ராஜ்யம் வேறையா? அது ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம அதை படிச்சிடலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதா. 2 காரியத்தை பிரிக்கிறார், அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும். அப்ப பிரசன்னமாகுதல் வேற, ராஜ்யம் வேறன்னு பிரிக்கிறாரு. எப்படி? பிரசன்னமும் ராஜ்யமும் ஒண்ணுன்னு சொல்லி நமக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்றதுன்னா பிரசன்னமாகுதல் வேற, ராஜ்யம் வேற. அப்ப பிரசன்னமாகுனது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் கெட்டு போனதை அதை மறுபடியும் தள்ளி போட்டு அதுல இருக்க உண்மையான மக்களை கூட்டி சேர்க்கறதுக்கும், இன்னொன்னு பார்க்கும்போது விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்துறதும், 3வது இன்னொரு சாட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா உலக ராஜ்யங்களை உடைச்சிக்கிட்டு இருக்கிறது. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் 110ல இருக்குது. அதுல 5ல இருந்து படிங்க. உம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். பாருங்க, நம்முடைய வலது பட்சத்துல இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளில, இந்த பிரசன்ஸ், அந்த கோபத்துல என்ன பண்ணிருக்காருன்னா ராஜாக்களை வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எந்த ராஜாக்களை வெட்டிட்டு இருக்காருங்க? பூமியை ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த சேனைகளோட இருக்கிற அந்த ராஜாக்களோட என்ன பண்ணிட்டு இருக்காருங்க பண்றதுனால இங்க இருக்கிற ராஜாக்கெல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு வர்றாங்க. அங்க அடிச்சா இங்க தானே சரியாயிடும் இல்லைங்களா? இங்க பவர்ஃபுல் ஆகுறதுக்கு காரணம் யாரு? இங்க பவர் கொடுக்கறது யாரு? தப்பு அதிகமா செய்ய சொல்லி பூஸ் பண்றது யாரு? சாத்தானவருடைய தூதர்களும். அங்க அடி விழுந்தா இங்கே அடி விழும். இன்னைக்கு ராஜாக்கள் எப்படி அரசாண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பார்த்தா தெரியுது இல்லைங்களா? ராஜா தப்பு செஞ்சா யாரும் கேட்கக்கூடாது. ஆனா ஜனங்க தப்பு செஞ்சா உடனே ராஜா சொல்லுவார், அவரை தூக்குல தூக்கி போட்டுருன்னு. எதுவுமே கிடையாது. ராஜா தான் தீர்ப்பு. ராஜாவும் அவரு தான், நீதிபதியும் அவரு தான், தண்டனை செய்கிறது எல்லாமே அவரு தான்
இல்லைங்களா? அப்போ சுயநலமா எப்படி ஆண்டிருக்கிறாங்கன்னு படிக்கும்போது நமக்கு அவ்வளோ கொடூரமா இருக்குது. ஒரு ராஜாவா இருக்கிற அந்த மனுஷனும் ஒரு ஆதாமுடைய பிள்ளை தான். தெருவோரம் உட்காந்துருக்கிற அவனும் ஆதாமுடைய பிள்ளை தான். 2 பேரும் தேவனுக்கு முன்னால சமம். ஆனா இங்க எப்படி இருக்குங்க? இவனுக்கு பவர் கொடுத்து இன்னொரு மனுஷனை துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கான். மனுஷனை ஆளணுன்றது தேவனுடைய சித்தம் கிடையாது. மனுஷன் ஆண்டு துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல, இல்லையா? அப்போ அவங்கள அதான் சொல்றாரு, நம்முடைய கோபத்தினால வானத்தை அதிர பண்ணும்போது பூமியில இருக்கிற ராஜாக்கள் இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு ராஜாக்கள் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்கன்னா இருக்காங்களா ராஜாக்கள் இன்னைக்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. நீ எங்கேயோ ஒவ்வொரு ஊர்ல தான் இருந்துகிட்டு இருக்குது. சமீபத்தில் நேபாளத்துல இருந்து கூட ராஜா எடுக்கப்பட்டுட்டாரு, இல்லைங்களா? அப்ப ராஜாக்களை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டாரு. உலக ராஜ்யங்களை இன்னைக்கு எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இன்னொன்னு பார்க்கும்போது நம்ம போன வாரம் பார்த்த மாதிரி தான் உலகத்தின் இன்னைக்கு எத்தனை கட்சிகள் உருவாக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படிதான், எல்லாமே ஆட்டம் கண்டு போய் இருக்குது இன்னைக்கு, இல்லையா? இப்போ அவருடைய கோபம் திரளான தேசத்தின் மேலுக்கு தலைவர்களை நொறுக்கி போடுவார்கள்னு சொல்லி அடுத்த வசனம் அதுவும் இன்னைக்கு நிறைவேறிக்கிட்டு இருக்குது. 3 விதமான அடையாளம் நமக்கு கொடுக்கப்பட்டது. 1, அவர் சபையை கூட்டி சேர்க்கிறது. 2வது இஸ்ரேலை கூட்டி சேர்த்தது. 3வது உலக ராஜ்யங்களை உடைச்சிட்டு இருக்குது. இந்த 3 இன்னைக்கு பைபிள்ல இருந்தே நமக்கு கண்கூட பார்க்க முடியுது. அவருடைய பிரசன்ஸ்ல தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அதை பார்க்கும்போது இப்போ நாம் இதில் புரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், இன்னொரு காரியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போ தேவனுடைய ராஜ்யம் வர்றதுக்கு முன்னால் இன்னொரு காரியம் நடக்கணும். என்ன நடக்கணும்? சாத்தான் கட்டப்படணும், இல்லைங்களா? அப்போ அந்த வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1000 வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது சாத்தான் இல்லை. அடுத்தது அந்த 1000 வருஷம் முடியும் போது இல்லை போதும் சிஸ்டர். இப்போ அந்த 1000 வருஷமும் சபையை கிறிஸ்துவும் சேர்ந்து அரசாள போறாங்க. அங்க சாத்தான் இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவை நம்ம இங்க பெற்றுக்கொள்ளலாம். அப்ப பார்க்கும்போது இப்ப தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கா வரலன்னு நீங்களே நிதானிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பிக்கும் போது யார் கிடையாதுங்க? சாத்தான் கம்ப்ளீட்டா கிடையாது. இப்ப சாத்தான் ஒரு பக்கமும் இயேசு கிறிஸ்து ஒரு பக்கமும் ஆளுக்கு செய்யறது கிடையாது. ஏன்னா நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் வந்ததை எதுக்காக பிரசன்ஸ்ல அடிச்சிட்டு இருக்காருங்க? பழசெல்லாம் உடைச்சி கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிட்டு புதிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் என்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்றாரோ அன்னைக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில முழுமையா ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஆகவே நம்ம இன்னைக்கு பார்த்த விதத்துல எத்தனை விதமான காரியங்கள் நம்ம பார்த்துருக்கோங்க. இப்போ அவர் வருவார், எப்படி வருவார், எல்லாரும் பார்க்க முடியுமா? அடுத்தது திருடனை போல வருவார்னு சொல்லியிருக்கு. அப்போ அடுத்தது வருகையின் அடையாளங்கள் 3 நம்ம பார்த்தோம். பாபிலோனுடைய வீழ்ச்சியை குறித்து நம்ம பார்த்தோம், இல்லையா? அது பார்க்கும்போது வந்து என்ன செய்கிறார் அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம தெளிவாக 3 விதமான அடையாளத்தை கூட நம்ம பார்த்துருக்கோம். அது பார்க்கும்போது நாம் இந்த ஒரு அழைப்புக்கு தேவனுடைய புத்திரராக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எதில் கவனம் செலுத்தணும்னு சொன்னால், அவர் சொல்லி முடிச்சது விழித்திருங்கள் ஆயத்தமாயிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம விசுவாசத்தில் நம்ம நிலைச்சிருக்கணும், விசுவாசத்தில் விழித்திருக்கணும், சத்தியத்தின் அறிவில் நம்ம விழித்திருக்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன ஆயிடுன்னு கேட்டால் நம்முடைய பந்தய பொருள் நம்ம இழந்து போயிடுவோம். எல்லாமே தெரிஞ்சிருந்து நம்ம நித்திரை பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒன்றுக்கும் இல்லாத நம்ம போயிடுவோம். ஆகவே தேவன் தாமே நம்ம அழைத்த அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையில் நிலைத்திருந்து அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாக தேவன் நமக்கு ஒரு கிருபை செய்வாராக. ஆமாம். மிகவும் ஒரு முக்கியமான பாடம். அது காலத்துக்கு ஏற்றவண்ணமாக இருக்குது. ஆகையினால இன்னும் கூட நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, சகோதரர்களை கொண்டு இந்த நாளில் இன்னொரு 10 நிமிஷம் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்காக நம்ம கொடுக்கலாம். நமக்கு வழக்கமான நேரம் இதோட நிறைவு பெறுது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு 10 நிமிஷம் நம்மளுடைய சகோதரர் சகே பிரதர் அவர்கள் இதை குறித்தான ஒரு உரையாடல். இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை அதை குறித்து நம்ம சிந்திக்கும்போது
இப்போ இயேசு கிறிஸ்து அப்போ எங்கே இருக்கார்? எங்க எங்க அப்புறம் வந்துட்டு நமக்குள்ள இருக்காரு. அப்புறம் இதாவே கரெக்டான ஆன்சர் வந்து சிஸ்டர் சொன்னாங்க, அவங்களும் சொன்னாங்க. வலது பாரசத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார்ன்றது தான் கரெக்டான ஆன்சர் இந்த செஷனில் நம்ம பார்க்கும்போது. பிரதர் ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டார், எனக்குள்ளேயே இருக்கார் பிரதர். இப்போ பரலோகத்தில் எங்கே இருக்கிறார் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை பிரசன்னம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாடத்துடைய கட்டாயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்தில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அப்போ அவர் வருகை, அவர் பிரசன்னம் அப்படின்னும் போது அதை நாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது தான் நம்ம சிந்திக்கிறோம். அதில் இப்போ வருகை அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்ம பார்க்குறோன்னா, அப்போ அவருடைய ப்ரெசன்ஸ் பெரோஷியா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய ஃபேவர், அவருடைய தலையீடுன்னு நம்ம ஒரு வார்த்தையை கொண்டு வரலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு இப்போ மன்மோகன் சிங் இருக்கிறாரு, இப்போ அவருடைய கவர்மெண்ட் இங்கே நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையுமே இப்போ இங்கே இருக்கிறாரா அவருன்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? நம்ம அவருடைய ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இங்கே இருக்குது. அவர் அங்கேருந்து என்ன பண்ண முடியும்னா, இங்கே உள்ள சிஸ்டத்தை அவர் என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த குரோம்பேட் இந்த பகுதியில் கரண்ட் ஆஃப் பண்ணுங்க பண்ணால் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவருடைய ஆர்மி என்ன பண்ண முடியும்? அங்கே இருந்துக்கிட்டு அவர் டெல்லியில் இருந்துகிட்டே காஷ்மீரில் என்ன பண்ண முடியும்? அவருடைய ப்ரெசன்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் உள்ள எங்கெங்கெல்லாம் அவர் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு. ஆனால் அது இல்லைன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்க்குறோம். பிரைம் மினிஸ்டர் அவர் இருக்கிறாரு, அவர் ப்ரெசன்ஸ் என்ன இல்லையா? இன்னும் ப்ரெசன்ஸே இல்லை. ஏன்னா அதுக்குண்டான அடையாளமே இல்லை. எங்கே இல்லை? ஜார்க்கண்ட், பீகார், ஒரிசா அங்கெல்லாம் கவர்மெண்ட்டோடைய அந்த ப்ரெசன்ஸ் இல்லை. அங்கே யார் இருக்கிறாங்க? மாவோயிஸ்டோட அவங்க ப்ரெசன்ஸ் தான் இருக்கு. அடையாளங்களே இல்லை. ஒரு கவர்மெண்ட் நடக்குதா அப்படின்றதுக்கு அடையாளங்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது அப்போ அவருடைய வருகை, கவர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா, அவர் அங்கே இருந்துக்கிட்டே பூமியில் செயல்படுத்தக்கூடிய காரியங்களை பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்போது இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்து போன பிற்பாடு அவர் வெகு காலம் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பூமிக்குரிய அந்த மனுஷனுடைய அந்த அரசாட்சி என்ன பண்ணவே இல்லை, அவர் தலையிடாமலே இருந்தார். அப்படி அவர் முதலாம் உயிர்த்தெழுந்தல் அடைஞ்சு அவர் போயிட்டு எவ்வளோ நாள் தலையிடாமல் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படின்னா அப்போ சீஷர்கள் போய் கேட்குறாங்க, அப்போ எப்போலேருந்து நீங்கள் இந்த பூமியில் தலையிட போகிறீங்க, பூமியோட விவகாரத்தில், பூமியோட கவர்மெண்ட் சிஸ்டத்தில்? அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, அப்போ ஒரு காலத்தை என்ன பண்ணார் தேவன், அதுக்கு வந்து நியமிச்சார். அப்போ எப்போ தலையிட ஆரம்பித்தார் பார்க்கும்போது, அப்போ இன்றைக்கி ஒரு பாயிண்ட் படித்தோம். அப்போ என்னென்னா, அந்த போப்பஸ் என்ன பண்ணாங்களா 1799. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்டோட கம்மிங் என்ன பார்க்குறோம் 1874. அதில் கூட நம்ம பார்க்கும்போது தெசலோனிக்கர் அந்த வசனத்தை படித்து பார்க்கலாம். பாருங்க, தெசலோனிக்கர் எந்த வசனம்? 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரமா பண்ணீங்க? 2 வசனம் சொல்லுங்க. 2:8 படிங்க. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே நாசம் பண்ணுவார். இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவருடைய வருகையின் பிரசனத்தினால என்ன பண்ணல? அப்போ வாயின் சுவாசம் அங்க கம்மிங்ல கூட ரெண்டா பிரிக்கிறாங்கன்னு பார்க்குறோம். வாயின் சுவாசம் அடுத்து வருகை பிரசன்னம். அப்போ நம்ம பார்க்கும்போது வாயின் சுவாசம், இயேசு கிறிஸ்துவோட வாயின் சுவாசம் என்னதான்? சத்தியம் தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ 1799 என்ன நடந்துச்சு? பேரலா என்ன நடந்துச்சு? சத்தியம் என்ன பண்ண ஆரம்பிச்சது? பைபிள் சொசைட்டி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? அப்போதான்
ஆரம்பிச்சாங்க. சத்தியத்துக்கு அப்போ இயேசு கிறிஸ்துடைய வருகைக்குரியதான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அடித்தளமே 1799 தான் அங்கே ஏற்படுத்தப்பட்டுச்சு. அந்த சுவாசம் சொல்லும் போது அவர் வருகிறதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். அப்போ எப்போ இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துடைய தலையீடு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு பார்க்குறோம். அவருடைய முதலாம் வருகைக்கு வந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு எப்போ இந்த பூமியில் அவருடைய தலையீடு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுது? 1799 நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் என்னன்னா இப்போ நம்மளை பிரிச்சிடணும். இந்த சபை கிளாஸ் அவர் என்ன பண்ணிகிட்டே தான் இருக்காரு, ஆரம்பத்துலேருந்து அவர் நம்ம கிட்ட தலையிட்டுட்டே தான் இருக்காரு. ஆனால் இந்த பூமி என்ன பண்ணிட்டாரு, கொஞ்ச நாள் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாங்க, அதை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். தட் மீன்ஸ் அப்போ 1799 இந்த பூமிக்குரிய இந்த சிஸ்டத்தில் முதல்ல எதில் கை வச்சார் அப்படின்னா கிறிஸ்டண்டத்தில், போப்பசி மார்க்கத்தில் தவறான போதனை இருக்கக்கூடிய அதில் என்ன பண்ணாருன்னா அவர் வருகைக்கு முன்னாடி அவருடைய வாயின் சுவாசம் நம்ம பார்க்கும்போது என்னன்னா என்ன பண்ணிட்டாங்க அவரை எப்போ அந்த காலத்தில் பார்க்கும்போது போப்பசி அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட கம்மிங் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்ததா அடையாளங்கள் இன்னும் அந்த வாயின் சுவாசத்துக்கு அப்புறம் அவர் வருகையின் பிரசன்னத்தினால என்ன பண்ணுவாரா, நாசம் பண்ணுவார்னு நம்ம சொல்லும்போது அப்போ 1874 அப்புறம் நமக்கு என்ன பார்க்கும்போதுன்னா கம்ப்ளீட்டாக நம்ம அந்த போப் மார்க்கம் நம்ம பார்க்கும்போது வலு விழுந்து போச்சுன்னு பார்க்குறோம். ரெண்டாவதான விஷயம் நம்ம பார்க்கும்போது அப்போ 874 வந்துட்டாரு அப்படிங்கிறது நம்ம டேட்டை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அடையாளங்கள்னால நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா அவர் வந்துட்டாரு. அது ஃபஸ்ட்டு ஒரு பிரதானமான அடையாளமே என்னதான் நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல தேசத்தார் அவங்க என்ன பண்ணிட்டாங்க கூட்டி சேர்த்து அவங்கள ஒரு தனி ஒரு நாடா இல்லைங்களா. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மிராக்கிள் தான், அது ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் தான் நம்ம பார்க்குறோம். அவங்கள கூட்டி சேர்த்துட்டாருன்னு நம்ம பார்க்குறோம். சரி, செகண்ட் பாயிண்ட், அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்டு அப்போ எங்கே இருக்கிறார், இப்போ பரலோகத்தில் அவர் பிதாவின் வலது பார்சத்துலன்னா அது கூட டேரக்டானால அவருடைய இதில் இல்லை, அந்த அதிகாரத்தோடு தான் அவர் இருக்கிறாரு. அப்போ நம்ம பார்க்கும்போது இந்த பூமியில் அவர் பூமிக்குரிய காரியங்களில் தலையிட ஆரம்பித்தது அப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவருடைய அந்த 1799 ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1874 நம்ம பார்க்குறோம் அவருடைய பிரசன்னம், அவருடைய முழு பிரசன்னம் 1874 பூமியில் வெளியாக்கப்பட்டுச்சுன்னு பார்க்குறோம். அப்போ நம்ம அதை எப்படி அடையாளப்படுத்துகிறோம், நமக்கு விசேஷமான சத்தியங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டுச்சு. அதான் வசனம்லாம் இன்னைக்கு பார்த்தோன்னு பார்க்குறோம். அப்புறம் நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கு இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையை குறித்து வேற என்ன நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவரோட வருகையில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணாருன்னா அந்த பொய்யான அந்த பாபிலோனை சாக்ரிஃபைஸ் அந்த யார் போப் மார்க்கத்தை இது பண்ணுறாரு. செகண்ட் பாயிண்ட் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1874 காலத்துக்கு அப்புறம் அந்த ஜியானிக் மூமெண்ட்டை ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்க்குறோம். அந்த இஸ்ரேல் தேசத்தை கூட்டி சேர்க்கிறான்னு பார்க்குறோம். மூணாவதாக நமக்கு சபைக்கு என்ன பண்ணுறாருன்னு மிகப்பெரிய ஒரு சத்தியத்தை கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். ஆகவே அவரோட ராஜ்யத்துக்கு உண்டான ஆயத்தமான எல்லா வேலையுமே என்ன பண்ணுறாருங்க அவர் செஞ்சிட்டு இருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே எப்படின்னா புரிஞ்சிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அவர் தேவனோட ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ அவர் எங்கே தான் இருப்பார், அங்கே தான் இருப்பாருன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனோட ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா இங்கே அதுக்கேற்ற மாறுதல் என்ன பண்ணப்படுங்க, மாற்றம் அடையும்னு நம்ம பார்க்குறோம். ஸோ ஆகவே இப்போ நாம் என்ன இன்னைக்கு சிந்திக்கணும்னு கூட இது பார்க்கும்போது இந்த தானியலில் மட்டும் ஒரு வசனம் படித்து நம்ம இது பண்ணிக்கலாம். தானியல் 2ஆம் அதிகாரத்தில் இப்போ 35ஆம் வசனம் படிங்க, 34 படிங்க. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிறையை இரும்பும் களிமண்ணுமாக்கிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுக்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாக்கிய பூமியை எல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். இப்போ நமக்கு அந்த தானியல் அந்த பொற்சிலை அந்த தரிசனத்துடைய அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த கோல்டு எதை குறிக்கிறது, எந்த அரசாட்சி குறிக்கிறது, பாபிலோன் அரசாட்சி. அடுத்து
அது வெள்ளி. அடுத்து அடுத்து அதுக்கப்புறம் என்ன இருக்காங்க? ஆமா. இப்ப எங்க இதுல வந்து கல் அடிக்குது? களிமண் இருக்கும்போது இப்ப நாம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அப்ப இந்த ராஜ்யத்தின் காலத்துல வந்து அந்த கல் வந்து அடிக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த கல்லுன்னு சொல்லும் போது அதான் சொல்ல, அந்த கல் எவன் மேல் விழுகுது அது அவங்கள நொறுக்கி போடும். அந்த கல்லு மேல யார் விழுகுறாங்க நொறுக்கி போடும். அந்த கல் யார் மேல விழுது அவங்கள நசுக்கி போடுன்னு பாக்குறோம். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இந்த நேப்புகாத் நேச்சார் இல்லைங்களா, அந்த பொற்சிலை அதெல்லாம் அந்த கவர்மெண்ட்ஸ்லாம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போன ஒன்று தானே இல்லைங்களா. இப்போ அந்த களிமண்ணும் இரும்பும் இருக்கிற போது அடிச்சு ஆனால் அப்போ என்ன வந்து பறந்து போயிருக்கணும்? அதான் அந்த களிமண்ணும் இரும்பு என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ அதுதானே இருக்கு. அந்த காலத்துல தானே கல் வந்து அடிக்குதுன்னு நம்ம பாக்குறோம். முன்ன இருந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு அதுலயே பைபிளே கொடுத்துருக்குறாங்க, அது டவுட்டே தேவையில்லை. இப்போ இருக்கிற ராஜ்யம் அதுக்கப்புறம் பின் வரும் ராஜ்யங்கள் தான் அதை பத்தி சொல்லிட்டாங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, அந்த கல் வந்து மோதும் போது எந்த கவர்மெண்ட் இருந்துச்சு? எந்த கவர்மெண்ட் இருக்காங்க? களிமண்ணும். இப்போ களிமண்ணும் இரும்பும்னா எதை நம்ம சொல்றோம்? மதமும் அரசியல்னு சொல்லலாம். நம்ம மதமும் அரசியல்னு சொல்லலாம். இப்போ என்னன்னா, இங்க ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இது மறுபடியும் இங்க படிக்கலாம். இப்போ 35ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்கும். இப்போ என்னன்னா ஆனா உடஞ்சிச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இங்க என்னன்னா, இப்போ வந்துட்டு இந்த கல் வந்து அடிக்கும்போது நேப்காத் நேச்சார் எப்பயோ போயிட்டாரு. இந்த கல் வந்து எப்படி அவங்கள இது பண்ண முடியும்? மேதோ பெர்ஷியா எப்படி பண்ண முடியும்? ரோம கவர்மெண்ட் எப்படி வந்து போக முடியும்? அதெல்லாம் எப்போ என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு இல்லைங்களா. இப்போ இல்லை பாயிண்ட் புரியுதானே என்ன கேட்குறேன்னு? ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் பொண்ணும் ஏகமாய் நொறுங்குண்டு எல்லாமே என்ன ஆகுதாங்க, டெமாலிஷ் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. அப்போது அந்த சிலையை எப்போதான் உடையுதுன்னு பார்க்குறோம். ஏன் அது வந்து காலில் அடிக்கிறதுக்கு காரணம்? இப்போ பார்த்தீங்கன்னா தலையில் அடிச்சிருந்தா எது மட்டும் உடஞ்சிருக்கும்? இது தலை மட்டும் போயிருக்கும் இல்லைங்களா. காலில் அடிச்சு, இப்போ காலில் யாராவது அடிச்சா, இப்போ அதான் என் கால் கல்லு கிடையாது, கால் இடிச்சாதான் என்ன பண்ணுவோம், மொத்தமும் கீழே விழுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மொத்தத்தையும் விழுறதுக்கு தான் எங்கே வந்து அடிக்குதுன்னு நம்ம பார்க்குறோம், காலில் வந்து அடிக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ காலில் அடித்தோன்னா என்ன ஆயிடுச்சா, எல்லாமே இங்கே ஒரு பவுடராக அதான் கம்ப்ளீட்டாக எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சான். மிக்ஸ் ஆகி ஒரு காற்று வந்து அடித்து அவைகள் ஒரு இடமும் கிடையாதபடி அவைகளுக்கு ப்ளூரலில் தான் அங்கே சொல்கிறாங்க. அவைகளுக்குன்னா அவைகளுக்கு அந்த கம்ப்ளீட் அதுக்கு என்ன இல்லையா, ஒரு இடம் இல்லையா. அப்போ அவைகள் அடித்து கொண்டு போயிட்டுருன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு இன்னொரு இது கூட படிக்கலாம் பாருங்கள். மறுபடியும் நம்ம எங்கேருந்து படிக்கலாம்னா 42 படிக்க ஆரம்பிங்க. பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இப்போ இது வந்து இப்போ 43ஆம் வசனம் எந்த ஒரு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிங் இதை பற்றி தன்மையை பற்றி படிக்கிறோம். ஆனால் முதல்லேருந்து என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, 38லேருந்தே நம்ம பார்க்கும்போது 37லேருந்து அந்த பொன் தலை இதை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றார். இப்போ 44ஆவது வசனத்தை படிங்க. இப்போ அதான் கொஸ்டின். இருங்க அந்த இப்போ அந்த ராஜாக்களின் நாட்கள், இப்போ அதான் கேள்வி என்னன்னா, இப்போ ராஜாக்களின் நாட்கள்லாம் யாரு அப்படின்னு நம்ம எப்படி நம்ம அதை மட்டும் எல்லாத்தையுமே தான் நம்ம சொல்லிட்டு வர்றாரு. இப்போ அதுதான் இப்போ நல்லா அதை நிறுத்தி நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. பார்த்தீங்கன்னா 37லேருந்தே நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு ராஜாவாக சொல்லிட்டு வர்றாரு. ஒரு பாபிலோன் ராஜா, அதுக்கு வேண்டிய மேதோ பெர்ஷியா ராஜா, கிரேக்க ராஜா, அதுக்கப்புறம் ரோம ராஜா, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது கால் விரல்கள் பாதையும் இரும்பும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ராஜ்யம் இல்லைங்களா.
அப்போ அந்த ராஜாக்களின் நாட்களின் போது நாம எதெல்லாம் தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு எப்படி பிரதர் அந்த ராஜாக்குன்னா ஒருவேளை களிமண் இது மட்டும்தான் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வசனத்தை நல்லா ஃபுல்லா படிங்கன்னா அப்படினால அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கி. இப்போ பாருங்க, அந்த ராஜாக்களின் நாட்கள்னா களிமண்ணையே என்னதான் பண்ணிருக்கணும். அதை ஏற்கனவே அந்த பாபிலோன் அரசாட்சியில போயிருந்ததுன்னா மறுபடியும் இங்க என்ன பண்ண ரிப்பீட் பண்ணி சொல்றாரு. அந்த ராஜாக்களின் நாட்கள்ல வந்து அந்த ராஜாவெல்லாம் என்ன பண்ணிச்சான், எந்தெந்த ராஜா ஒண்ணு ஒண்ணா அங்க பாருங்க. இப்ப ரிவேர்ஸ் ஆர்டர்ல போற மாதிரி இருக்கு. இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி போகுது. இந்த ஆர்டர்ல போய் என்ன பண்ணிட்டான், நொறுக்கி போட்டுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கறோம். நொறுக்கினது நீர் கண்டீர, அப்படியே அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி. அப்ப அந்த கல்லு வந்து தானே அந்த ராஜ்யத்தை எல்லாமே என்ன பண்ணுது சகி சொல்ல நொறுக்கி நிர்மூலமாக்கி தானும் இன்றைக்கும் இருக்கும். அப்போ என்னதான் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க நான் இன்னைக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் நாம வந்துட்டு நிறைய விஷயம் நம்ம எல்லாம் கேட்டிருப்போம், இது பண்ணோம். ஃபர்ஸ்ட் பைபிள் என்ன பண்ணணும், நம்ம பைபிளை வந்து நம்ம ஒழுங்கா ப்ரீ மைண்டா நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடாது அப்படின்றது தான் சொல்ல வரேன். ஆனா இப்போ நாம பார்க்கும்போது நேபுகாத் நேச்சார் இவங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த தானியேல் 5 பேரரசுல எந்த டவுட்டும் கிடையாது, அது கரெக்டாக தான் இருக்கு. ஏன்னா அங்கேயே பைபிள்லேயே அதுக்குள்ள மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் ஜீசஸ் கிரைஸ்டுடைய அந்த கல் அந்த செகண்ட் கம்மிங் அப்போ பார்க்கும்போது அந்த தீர்க்க தரிசனத்திலே ஒரு நிழல் பொருள் இருக்கு அப்படிங்கிறது தான் அதை ரொம்ப உத்து கவனிச்சு பார்க்கும்போது தெரிய வருது. ஆகவே இப்போ நாம் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஒவ்வொன்றுத்தையும் என்ன அப்போ வெள்ளி பொண்ணுன்னா இது எல்லாமே சேர்ந்து இங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை நான் வந்து இப்போ நான் அடுத்த ஒரு வாரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குரிய அந்த அப்போ அந்த 5 கீழ் ரிவர்ஸ் ஆர்டரில் போகுதுங்களா, அது ஒவ்வொன்றும் என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா சிந்திச்சு பார்க்கலாம். அப்போ நம்ம பார்க்கும்போது இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, தேவனோட ராஜ்யம் வந்து அந்த கல் வந்து அடிச்சு இதெல்லாம் முடிச்சு இது போயிட்டு என்ன ஆகுதுதான், அதுக்கப்புறம் தான் அந்த கல் என்ன ஆகுதான், அது ஒரு பர்வதம் ஆகுது. அப்போ பர்வதம்னா நம்ம பைபிள் லாங்குவேஜ்ல என்னன்னு பார்க்குறோம், ராஜ்யம் பார்க்கணும். கல்லுன்னா இப்போ அந்த கல்லு தான் ராஜ்யம் அப்படின்னா அப்போ நாம பார்க்கும்போது அப்போ அந்த மலையை வந்து என்ன பண்ணியிருக்கணும், இதெல்லாம் அடிச்சிருக்கணும். அப்போ தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேருந்து நிறைய விதமான அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் இப்போ சொல்லி அந்த கல் ராஜ்யம் என்ற காலகட்டத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நாம் இன்னும் நிறைய சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்படிங்கிறது தான் நான் முதல் கட்டமாக இங்கே நம்ம மத்தியில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை பிரசன்னம்னு இன்னைக்கு பார்த்த பாடத்தில் நம்ம பார்க்கும்போது முதல்ல அவர் அந்த வாயின் சுவாசத்தினாலன்னு சொல்லும்போது அந்த என்னத்தைன்னா அந்த போப்பஸ் என்ன பண்ணுறாரு, எடுத்து போடுறாரு. அப்புறம் 1874 அப்புறம் நிறைய அடையாளங்கள். முதல் அடையாளம் என்னன்னு நம்ம பார்க்குறோம், சிறையில் கூட்டி சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் சபைக்கு மிக அதிகமான சத்தியத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வருகையில் இன்னொரு முக்கியமான அந்த தலையீட்டுல முக்கியமான நோக்கம் எதுல தலையிட்டுறாருன்னா பாபிலோன் பேர் கிறிஸ்துவ மண்டலத்தை என்ன பண்றாரு, ஒன்று கூட்டி சேர்க்கிறாரு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன பார்க்குறோன்னா அவருடைய வருகையில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் அடித்து உடைச்சி எல்லாத்தையுமே பறக்கடிக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். அப்போது இன்னைக்கு கோல்டு மாதிரியும் இருக்குது கவர்மெண்ட்ஸு, அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வருகாலத்தில் அந்த பாபிலோன் இல்லை இன்னைக்கும் இருக்கு. அதனால தான் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். அதை நான் கிங்டம் அப்படின்ற ஒரு ராஜ்யத்தை நம்ம அந்த பற்றி அடுத்த வாரத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னைக்கு இரும்புக்கோள் ஆட்சியும் இருக்கு, இன்னைக்கும் ரோமன் கவர்மெண்ட் இருக்கு, இன்னைக்கும் நம்ம பார்க்கும்போது மேதோ பெர்ஷியா கூட்டாட்சி இருக்கு. அதை பற்றிலாம் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி அப்போ அவரோட வருகைக்கு அப்போ எல்லாத்தையுமே நீக்கி போடுறதா இருக்கு. அவரோட முடிவு காலத்தில் எல்லா விதமான அரசாட்சியும் இருக்கு.
பார்க்கும்போது. இன்னைக்கு வந்து பிரதர்ஸ்லாம் பார்க்கும்போது அதனால தான் யூரோப் கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கிங்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னது காரணமே அதுதான். எப்படி இருந்துச்சான்? கோல்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா? கோல்டன் ரூல் இருக்கு. எங்க இப்போ நம்ம பார்க்கும்போது அங்க அந்த நாட்டுல பிறந்தாலே போறோம். அந்த பாபிலோன் அரசாட்சி எப்படி இருந்துச்சான் இல்லைங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம ஒரு சைட்ல சொல்றோம், இந்த துபாயிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சிட்டிசன்ஸ் அவங்களும் கோல்டு தான். அதாவது அரபு நாட்டிலே நிறைய இது இருக்கு. துபாய் இப்போ குவைத்தில் பார்த்து யூஎஸோட அந்த கல்ச்சர் இருக்கும் உங்களுக்கு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸாக பிறந்தாலே போகிறோம். அந்த மாதிரி வந்து கோல்டு அப்படின்னு சொல்லும் போது அப்படி ஒரு அரசாட்சி அங்கே என்னதான் இருந்துட்டு இருக்கு. இந்த உலகத்துடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸை இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்படியே எடுத்தோம்னா அந்த அப்படியே பேரலல் ஒரு நிழல் எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்னா பாபிலோன் அரசாட்சி மாதிரி என்ன இருந்துட்டு இருக்கு, ஒரு அரசாட்சி இருந்துட்டு இருக்கு. இன்னொன்று பார்க்கும்போது பாபிலோன்ல என்ன சிறந்தது? கட்டிடம். இன்னொன்று வந்து அங்க என்ன பார்த்தீங்கன்னா கல்தேயர். என்னது கல்தேயர்னா யாரு? சயின்டிஸ்ட் இல்லைங்களா? கல்தேயர்ஸ்னா வந்து சயின்டிஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது வளர்ந்த நாடுகள்லாம் எதுதான் எப்படி இருக்காங்க? டெக்னாலஜி இல்லைங்களா? அறிவியல் பயங்கரமா இருக்கு இல்லைங்களா? சயின்ஸு. அப்போ பார்க்கும்போது இது ஒரு பக்கம் என்ன இருக்குன்னா, அப்போ ஒரு கவர்மெண்ட் சொல்லும்போது கோல்டன் கவர்மெண்ட்ஸ் இருக்கு இன்னைக்கு. அவங்க பார்க்கும்போது இல்லைன்னு என்ன பண்ணவே முடியாது. அங்கே போயிட்டு வந்த ஆள்லாம் இங்கே என்ன பண்ணுறதே இல்லை. அங்கே சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும்னு இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, களிமண்ணா இங்கே இருக்கிற ஆள்லாம் அதை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இப்போ மேதோ பெர்ஷியன் கவர்மெண்ட்னா அதுவும் இன்னைக்கு பார்க்கும்போது கூட்டாட்சியும் இன்னைக்கு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததான் ரோமன் கவர்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கா, இரும்பு கொள்ளாட்சி. லங்கன்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க? லங்கன்ஸ்லாம் இப்போதைக்கு உலகத்திலே ரொம்ப வந்து அந்த இது ரொம்ப வந்து இரும்பு கோல் ஆட்சி செய்கிறது யார் இதில் பார்க்கும்போது லங்கன்ஸும் ஒரு இது நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மேதோ பெர்ஷியா அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்போ ஆப்கானிஸ்தானு ஈராக்கு அப்போ அவங்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் ரன் ஆகணும்னு நம்ம பார்க்கும்போது என்னன்னா அங்கேயும் டைஅப் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கும்போது அது இப்போ அல்கொய்தா இவங்களோட இதுலேயும் அப்புறம் பார்க்கும்போது ஆப்கானிஸ்தானில் இன்னொரு பிரிவுன்னு இருக்காங்க. இப்போ டாலிபான் அண்ட் இவங்களோட சேர்ந்து தான் அவங்க ஆட்சியே பண்ண முடியும் நம்ம என்ன சொல்லலாம். பட் அவங்களோட இதில் தான் இருந்துட்டு இருக்கோம் பார்க்கலாம். இந்தியாலாம் வந்து இரும்பு களிமண்ணுன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் என்ன ஒன்று தெரியுங்களா, கல் எங்கே தான் வந்து அடிக்க போகுது, அதுதான் இங்கே அடிக்கும் போது அது அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம என்னப்பா கோல்டுப்பா நமக்கு என்ன இல்லை பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் இங்கே அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் அங்கே கோல்டு மாதிரி இருக்கிறவங்கள அடித்து தூக்கி போட போகுது அந்த கல்லுன்னு பார்க்க போகிறோம் சார். அதுக்கப்புறம் இதெல்லாம் போன பிறகு அந்த ராஜ்யசபைக்கு அப்புறம் அவர் வருகையில் நம்ம பார்க்கும்போது பிரசனத்தில் இப்போ கல் வந்து இங்கே இந்தியாவில் வந்து அடிச்சிருக்கு, இங்கே தான் அடிக்குது அந்த அடி. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பின்தங்கிய அந்த மதமும் இதுவும் ரொம்ப இப்போ பார்க்கும்போது ஏன்னா புரட்சியே எங்கேருந்து தான் வரப்போகுது அப்படி பார்த்தோன்னா கோல்டு மாதிரி இருக்கிற இடத்துல என்ன பண்ண போகிறது இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரைடு இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அமெரிக்காவோட வீழ்ச்சியே அவங்க கவர்மெண்ட்னால இல்லை, அவங்க உலகத்தில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க போயிட்டு தலையிடுறதுனால தான். இப்போ எக்கனாமிக் அவங்க ஃபாலோ என்னன்னா ஈராக்கில் வாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற இதுக்கு ஃபண்டு பண்ணது இல்லைங்களா. அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி அப்புறம் தீவிரமாக வளரக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்குது. சைனாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு உள்ள இதில் நம்ம பார்க்கும்போது நம்ம அலெக்சாண்டருடைய அந்த கிங்டத்துக்கு மேட்ச் பண்ண முடியும். சைனாவெலாம் இன்னைக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங்னு சொல்கிறோம், பயங்கர ஸ்பீடாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க போயிட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல்ஸ்லையும் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்ஸ் இந்த பூமியே பார்க்கும்போது அந்த தானியலோட பொற்சிலைக்கு சமமான ஒரு அரசாட்சி தான் வெவ்வேறு தரத்தில் இருக்கு. இந்த காலப்பகுதியில் இயேசு கிறிஸ்து வருகை வந்து இதை என்ன பண்ண போகிறாரு, இது என்னமோ என்னன்னா இங்கே வந்து அடிச்சு அப்படியே மாலை ஸ்தாபிக்கணும்ல பெரிய வேலை இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்டுடைய அந்த அவர் எங்கேருந்து ஆனால் அதை செஞ்சிட்டு இருக்காரு, யார் மூலமாக அப்போ செஞ்சிட்டு இருக்காரு.
அப்படி பார்க்கும்போது அவரு இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய தேவ தூதர்களும் அவருக்கு என்ன பண்றாங்க, ஊழியம் செய்யறாங்க. பூமியில இருக்கக்கூடிய அந்த அழைக்கப்பட்ட அவங்கள வச்சு தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை வச்சு வேலை கிறிஸ்டண்டத்துல இவங்களை வச்சு நடக்குது, அந்த தேவ தூதரை வச்சு அங்க நடக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆகவே 2ஆம் வருகை குறித்தான ஒரு தெளிவு என்னன்னா, இயேசு கிறிஸ்து அங்கேயே தான் இருக்கிறாரு. அவருடைய பிரசன்ஸ்ன்னு சொல்லும் போது அவருடைய தலையீடு இந்த பூமியில துவங்கிடுச்சுன்னு பார்க்குறோம். அப்படி தலையிட்டு என்ன பண்ண போறாருன்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய வெவ்வேறு தரத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாட்சியுமே அவர் கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி போட்டுட்டு இந்த பூமிக்குரிய அதான் நியாய தீர்ப்பை கொண்டு வர போறாருன்னு நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, இஸ்ரேல் தேசத்தை அதுக்கு சமமா காலத்துல என்ன பண்றாரு, அதையும் கட்டி நிறுத்துறான்னு பார்க்குறோம். இன்னொரு விஷயமும் அதுக்கு சமமா அந்த தலையீட்டுல பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தோன்னா, கிறிஸ்துவ மண்டலத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்குறாரு. அந்த நியாய தீர்ப்பு இது எல்லாமே எப்போ நிறைவாகுதுன்னு நம்ம ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது முடியும் போது எதுவும் முடிஞ்சிருக்கும், சபையுடைய அந்த 1,44,000 ஒரு நிறைவுக்கு வரும். அப்போ அந்த கல்லு அப்படியே அடிச்சு முடிச்சு அது வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் பர்வதமா மாறத்தோணும்னு நம்ம பார்க்கணும் சகோதரர்களே. ஆகவே இந்த 2ஆம் வருகையின் காலத்துல இருக்கிற நாம ரொம்ப பாக்கியவான் தான். ஒரே ஒரு வசனம் படிச்சு நம்ம நிறைவு செய்யலாம். யோபு 35ஆம் வசனம் நினைக்கிறேன், 11ஆம் வசனம். என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்க ஸோ இப்போ பூமியில அவருடைய வருகை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நியாய தீர்ப்பு கூட நேற்று போன வாரம் சொல்லும் போது எப்படி இருந்துச்சான், நியாய தீர்ப்பு இந்த பூமிக்கு வந்திருக்கு, எப்படி இருக்கு இந்த பூமிக்கு இப்ப எப்படி இருக்கு? அந்த நாள் குறித்து பார்க்கும்போது யோவேல்ல படிக்கிறோம், மப்பும் மந்தாரமும், அது அந்தகாரமான நாள். காரிருள் என்ன பண்ணிருது, இப்போ மூடி இருக்கு. ஆனா நாம எப்படி இருப்போமா? அப்பா அந்த வசனம் படிங்க, இல்ல அந்த வசனத்துல படிங்க. நானும் நமக்கு என்ன அருள் புரிய வரான் இப்ப படிச்சீங்களா? 35:11. இப்போ நமக்கான என்ன பண்ணிட்டு இருக்காரு, புது பாட்டு யார்தான் பாடுறாங்க இல்லைங்களா? அதனாலதான் சொல்லும் போது இது நான் நெக்ஸ்ட் வீக் நான் இதை கண்டினியூ பண்றேன். நான் அதான் சொல்லும் போது நமக்கு ஆக்சுவலா தொடங்கிடுச்சா துவங்கலையா இந்த கான்ட்ராக்ட் இந்த இது வரவே கூடாது. ஏன் அப்படின்னா, இரவிலும் கீதம் பாடும்படி அத்திமரம் துளிர் விட்டாலும் பிரச்சனை இல்லை, துளிர் விடலனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு ரட்சிக்கப்படணும். அதான் சொல்றாங்க. ஏதோ இதுவும் போச்சு, என்னமோ ஒரு வசனம் இருக்கு, கோடை காலமும் போச்சு நாம. அதனால நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே அது இல்லை. இருளிலும் நம்ம கீதம் பாடும்படி அருள் புரிகிறார் இல்லைங்களா? அதனாலதான் இப்போ வெளிச்சத்தை கொடுக்குறாரு நமக்கு. நாம் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்படுவது நிச்சயமாக வேண்டும் என்று சொல்லி, தேவன் தாமே நாளிலும் அப்படி 2ஆம் வருகை அவருடைய தலையீட்டுல பிரசன்னத்தின் காலத்துல இருக்கிற நம்ம இந்த இருளுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கு இந்த உலகத்துல இன்னும் அதிகமா நாம வெளிச்சத்தை பெற்று அந்தகார இருளில் இருக்கிற நம்ம ஆச்சரியமான ஒளி கொடுத்த தேவன் சக்தி